வேதத்தை அறியாதவர்கள் சில நேரங்களிலே கேட்பதுண்டு. ஒரு பைபிளை வச்சுக்கிட்டு ஒரு கடவுளை சொல்லிக்கிட்டு இவ்வளவு சபை பிரிவுகள் இருக்கிறதே என்ற ஒரு கேள்வியை அவர்கள் கேட்பார்கள். அது வாக்குத்தத்தத்தில் ஒரே பெற்ற. ஆனா இது யார்கிட்ட நிறைவேறிச்சு? யாக்கோப்பின் மூலமாக. சில நேரங்களில எனக்கே கூட கேள்வி கேட்டிருக்கிறேன். ஆபிரகாமுக்கு ஆகார் மூலமாய் பிறந்தவனை வாக்குத்தத்தத்தின் புத்திரனாக ஒத்துக்காத ஆண்டவர் யாக்கோப்புக்கு வேலைக்காரிகள் மூலமாக பிறந்த பிள்ளைகள் எல்லாம் என்னத்துல கொண்டு வந்துட்டாரு? கோத்திரத்துல கொண்டு வந்துட்டார். அது எகிப்திற்கு போனார்கள். போகும்போது எத்தனை பேரு? 70 பேர். அங்கிருந்து கிளம்பும் போது புருஷர் மாத்திரம் 6 லட்சம் புருஷராக பெருகியது. வாக்குத்தத்தத்தின் கானான் தேசத்திற்குள்ளே போனார்கள். போன பிறகு என்னத்தை கேட்டாங்க? ராஜா வேணும்னு கேட்டாங்க. சவுலை கொடுத்தார். பிறகு ஆட்டின் பின்னாலே அலைந்து திறந்த தாவீதை அங்கு பிரியமுள்ள இருதயத்திற்கேற்ற மகனாக பார்த்து உட்கார வைத்தார். அவனுக்கு பிறகாக ராஜாவாக என்ற பிரச்சனை எல்லாம் வந்தப்போ அப்சலோமு அம்னோடு மற்றவங்க எல்லாரையும் விட்டுட்டு யாரை கொண்டு வந்து உட்கார வைத்தார்? சாலமோனை உட்கார வைத்தார். அந்த சாலமோனுக்கு அவன் கேட்ட விதமாக என்னத்தை கொடுத்தார்? ஞானத்தை கொடுத்தார். எவ்வளவு பெரிய ஞானியா இருந்தாலும் ஒருவேளை ஒரு மனைவியால அவன் பாதிக்கப்படாமல் இருந்திருக்கலாம். ஆனா 300 மனைவி 700 மறுமனையாட்டி எவ்வளவு ஞானியால என்ன செய்ய முடியாது? தாக்கு பிடிக்க முடியல. என்ன செஞ்சுட்டான்? ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து அநேக அஸ்தரத்துக்கும் மற்றவர்களுக்கெல்லாம் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான்? மனைவிகளை திருப்திப்படுத்த. அது எது? இப்போ கடைசி வயசான காலத்துல உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் போராடிட்டான். தெம்பு இல்லாம போன பிறகு அவர்களுக்கு அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு? 2 தடவை அவன்கிட்ட பேசுறார். ஒரு தடவை பேசி ஞானத்தை கொடுத்த ஆண்டவர் அவனுக்கு புத்தியை கொடுக்கறதுக்கு எத்தனை தடவை பேசுறாரு? 2 தடவை பேசினாரு. அவன் என்ன செய்யல? கேட்கல. அப்ப என்ன சொல்லிட்டாரு? உனக்கு பிறகு என்ன செய்வ? உன் காலத்துல இல்ல, உன்னுடைய மகனுடைய காலத்துல என்ன செஞ்சிருவாத? 2ஆ பிரிச்சிருவ அப்படின்னு பிரிச்சு என்ன செஞ்சார்? ரெகொபெயாம் காலத்துல 2ஆக பிரித்து 10 யாருக்கு கையில கொடுத்தாரு? ஒரிஜினலுக்கு எத்தனை இருந்துச்சு? புதுசா வந்தவங்களுக்கு எத்தனை போச்சு? அதிகமா யாருக்கு தான் போச்சு? புதுசா வந்தவன். அவன் யாரு? ஒரு சாதாரண ஒரு சேவகன். அவன்கிட்ட கொடுத்தார். இது நம்ம முந்தி கூட ஒரு தடவை சிந்திச்சு இருக்கிறோம். ஆனா யெரொபெயாம் எப்படி இருந்தான்? நல்லாதான் இருந்தான் ஆரம்பத்துல. என்னைக்குமே நம்ம ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற சமயத்துல என்ன செய்யறோம்? ரொம்ப நல்ல பிள்ளையா தான் இருக்கிறோம். 1 ராஜாக்கள் 11:28 வாசிக்கிறோம். யெரொபெயாம் என்பவன் பராக்கிரமசாலியா இருந்தான். அவன் காரிய சமர்த்தனான வாலிபன். எப்படி இருந்தா? காரிய சமர்த்தம். எல்லாத்துலயும் கெட்டிக்காரன். யாரோ ஒரு தகுதி இல்லாதவன் அல்ல. இன்னைக்கெல்லாம் பாக்குறோம், ஆளும் ஆதரவும் இருந்தா யாரு வேணாலும் என்ன செஞ்சிடலாம்? யாரு வேணாலும் தலைவர்களாக பெரிய ஆட்களா என்ன செஞ்சிடலாம்? பேச தெரியாதவங்களாம் இன்னைக்கு எப்படி ஆயிடலாம்? ஒண்ணு வாரிசா இருக்கிறான், இல்ல அவங்களுக்கு ஆள் பலம் இருந்தா ஆயிட முடியும். ஆனா இவன் எப்படி இருந்தா? ஒரு காரிய சமர்த்தன். இவனுக்கு யார் ராஜாவான்னு வாக்குத்தத்தத்தை கொடுத்தது? இவனா ட்ரை பண்ணானா? ஆசைப்பட்டு இருந்தானா? அதே அவனுக்கு சொன்னதே யாருதான்? ஆண்டவர் தான். ஆண்டவர் தான் என்ன செய்யறாரு? 29 வசனத்தை வாசிங்களேன். அக்காலத்திலே யெரொபெயாம் எருசலேமில் இருந்து வெளியே போகிற போது சீலோனியன் ஆகிய அகியா என்னும் தீர்க்கதரிசி, யாரோ இல்லை, யாரு? ஒரு தீர்க்கதரிசி
என்ன செய்யறான்? 12 தன்னுடைய சால்வையை கிழிச்சு 10 யார் கையில கொடுக்குறான்? அப்போ இந்த யெரொபெயாம் யாரால ராஜாவாகிறான் இருந்து தீர்க்கதரிசி சொல்றான். அவன் பிளான் போட்டு அவன் ஆசைப்பட்டு இல்ல. யாரால? கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவன் ராஜாவாக தேர்ந்தெடுக்கப்படுகிறான். ஆனா தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு என்னாச்சு? என்னைக்குமே தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு உடனே ஆண்டவர் என்ன செஞ்சிருது இல்ல, தூக்கி கொடுத்துருது இல்ல. சாலமோனுக்கு என்ன ஆயிடுச்சு? கோவம் வந்து அவனை கொல்றது வளர்த்தேன்னு எங்க போட்டான்? எகிப்துக்கு ஓடிவிட்டான். சாலமோன் செத்த பிறகுதான் வரான் அவன். அதோட யெரொபெயாம் வந்த பிறகு ஆண்டவர் அவனுக்கு சொன்னபடி என்னத்தை செய்யறாரு? 10 கோத்திரத்தை அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிரச்சனையும் வருது. யாரு? ரெகொபெயாம் சாலமோனுடைய பையன் என்ன செஞ்சிட்டான்? நாட்டு மக்களுக்கு ஆதரவா ஒரு தீர்மானத்தை எடுக்காதபடி அவன் வயசு பசங்க சொன்ன, அவனும் சின்ன வயசு இல்ல, அவன் கிட்டத்தட்ட எத்தனை வயசு? ரெகொபெயாமுக்கு ராஜாவும் போது 41 வயசு இருக்கு. அவனும் குழந்தை கிடையாது. ஆனாலும் சரியான தீர்மானத்தை அவன் என்ன செய்யல, எடுக்கல. அப்போ ஆண்டவர் ஒரு சூழ்நிலை என்ன செஞ்சிட்டாருங்க, உருவாக்குகிறார். சில நேரங்களில் ஆண்டவர் முன்னறிவிலை பார்க்கும் போது அதை நமக்கு முன்னாடியே என்ன செஞ்சிடறாரு, சொல்ற. இதெல்லாம் பார்த்ததுனால அவர் முன்னாடி என்ன சொல்லிட்டாரு, உனக்கு நான் என்னத்தை கொடுப்பேன்? 10 கோத்திரத்தை கொடுப்பேன் என்று சொன்ன பிரகாரம் ஒரு சூழ்நிலை வருகிறது. இப்ப 10 கோத்திரம் யார ராஜாவாக்குது? யெரொபெயாமை ராஜாவாக்குது. அவனை சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக்கினார்கள். யூதா கோத்திரம் மாத்திரமே அன்றி வேறு ஒருவரும் தாவீதின் வம்சத்தை பின்பற்றவில்லை. 12:20 வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள். இப்போ யாருக்கு கோபம் வருது? யாருக்கு கோபம் வருது? ரெகொபெயாம் கோபம் வந்து என்ன செய்யறான்? சண்டை போடுறதுக்கு போறான். 1,80,000 பேரை வச்சுக்கிட்டு என்ன செய்யறான்? இப்ப யார் வராங்க நடுவுல? தேவனுடைய மனுஷனாகிய சேமையா வந்து என்ன சொல்றாரு? அவரு அவங்க எல்லாரையும் பார்த்து சொல்றாரு. யார? யூதா வம்சத்தார் பென்யமீன் இந்த கோத்திரத்தை பார்த்து, நீங்கள் போகாமலும் இஸ்ரவேல் புத்திரரான உங்கள் சகோதரோடு யுத்தம் பண்ணாமலும் அவரவர் தம் தம் வீட்டுக்கு திரும்புங்கள். ஏன் அவர் சொல்றாரு பாருங்க, என்னாலே இந்த காரியம் நடந்தது என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். இந்த பிரிவினை யாரால இப்ப நடக்குது? அவனை யெரொபெயாமை ராஜாவாக்குனது யாருன்றாரு? நான் ஆக்கி இருக்கிறேன், நீ போய் என்ன செய்யாத. இன்னொரு கேள்வி எனக்கு வந்துச்சு. யெரொபெயாம் உடனே இவங்க எல்லாம் திரும்பி வந்துட்டாங்க. இவர் சண்டை போட வேணான்னு ஆலோசனை சொன்ன ஆண்டவர் ரெகொபெயாமுக்கு, அவன் மக்கள் வந்து கேட்கும் போது அவனுக்கு அதுக்கு அப்பயும் தீர்க்கதரிசி அனுப்பி ஆலோசனை சொல்லியிருக்கலாம்ல. அப்பா வயசானவங்க சொல்றது கேளு, சின்ன பசங்க சொல்றது கேட்காதன்னு சொல்லிருக்கலாம்ல. ஏன் சொல்லல? ஆண்டவர் எல்லாத்திலையும் நம்ம அப்படியே நம்ம ஒரு அறியாம ஒரு காரியத்தை செய்யும் போது பேசுறார் வந்து. ஆனா சில காரியங்களை நம்ம யோசிச்சு தீர்மானம் எடுக்கணும்னு நம்மள வெறும் பொம்மலாட்டம் மாதிரி பொம்மைகளா என்ன செய்யலாம் ஆண்டவர். நாட்டு மக்கள் வரி அதிகமா இருக்குன்னு சொன்னா அந்த வரிய குறைக்கிறதுக்கு ஒரு நல்ல ராஜா என்ன செஞ்சிருக்கணும். இதுக்கு ஒரு பெரிய என்ன தேவையில்லை. இப்போ நம்ம அம்மா சொன்ன மாதிரி வெங்காயம் விலை ஏறி போச்சு, நான் வெங்காயம் சாப்பிடறது இல்லை. ஒரு இது விலை ஏறி போச்சுன்னு சொன்னா நான் அதெல்லாம் யூஸ் பண்றது இல்லைன்னு சொல்ற மாதிரி யாருடைய நிலைமை ஆகிப்போச்சு? ரெகொபெயாமுடைய நிலைமை ஆகிப்போச்சு. அவன் என்ன செஞ்சிருந்திருக்கணும்? ஆண்டவர் கொடுத்த அறிவை, அவ்வளவு பெரிய ஞானிக்கு பிறந்த சாலமோனுடைய மகனான அவனுக்கு கொஞ்சம் கூடமா 41 வயசு அப்பாவை பார்த்தவனுக்கு கொஞ்சம் கூடமா அவனுக்கு அறிவு வந்திருக்காது. அவன் என்ன செஞ்சிட்டான்? அந்த அறிவை சரியா பயன்படுத்த. ஆனா தெரியாம சண்டைக்கு போறப்ப என்ன செஞ்சார் ஆண்டவர்? அவருடைய பிள்ளையை அனுப்பி, நீ போவாத, இந்த காரியம் யாரால நடந்துச்சு? இது வரைக்கும் எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆண்டவர் சொன்னபடியே அவனுக்கு 10 கோத்திரத்தை கொடுத்துட்டார். இவனும் என்ன செஞ்சுட்டான்? எப்ராயிம் மலை தேசத்துல சீகேம் என்ற பட்டணத்தை கட்டுறான். அப்புறம் அங்க இருந்து போய் என்ன செய்யறான்? பெலிவேலை கட்டுகிறான். ஒரு ராஜாவா என்ன செய்யறான்? தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறான். ஆனாலும் ஒரு
தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நாயக்குட்டி நடுவீட்டுல வச்சாலும் என்ன செய்யா. அதே போல ஆண்டவர் இந்த 10 கோத்திரத்தை எனக்கு கொடுத்தார் என்ற எண்ணம் என்ன ஆயிடுச்சு இப்போ அவனுக்கு. என்னைக்குமே நம்மளுக்கு சில ஆசீர்வாதங்கள் அது ஆண்டவர் கொடுக்கும் போது இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனசு, அந்த ஆசீர்வாதத்தை கொஞ்ச நாள் தொடர்ந்து அனுபவிச்சுட்டா என்ன ஆயிடும், மறந்து போகுது, மறைஞ்சு போகுது. நம்ம இன்னமும் அதுக்கு ரைட் ராயலா உரிமையாளர்களை போல நம்ம என்ன செஞ்சிடறோம் நினைக்க ஆரம்பிச்சு. எல்லாத்துலயும் பிள்ளைகள் விஷயத்துல கூட எடுத்துக்கோங்க. கர்ப்பமாகி பிள்ளை பிறக்கிற வரைக்கும் நம்ம என்ன நம்மளுக்கு ஜபம்லாம் எப்படி இருக்கும், ஆண்டவரே இது உம்முடைய பிள்ளை, இது உம்முடைய பிள்ளை, இது உம்முடைய பிள்ளை. ஒரு 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் ஆச்சுன்னா என் பிள்ளை ஆயிடும் இல்லையா. அநேக நேரங்களில் நம்முடைய எண்ணங்கள் எப்படிதான் இருக்குது நம்முடைய வாழ்க்கையில. ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் கொஞ்ச நாள் ஆன பிறகு நமக்கே உரியதா என்ன செஞ்சிடுறோம், உரிமை பாராட்ட ஆரம்பிக்கிறது. அப்புறம் அதை எப்படி தக்க வச்சுக்கிறது, பிளான் போடுறதுனாலதான் எல்லார் வீட்லயும் மாமியார் மருமக சண்டையே என்ன செய்யுது ஆரம்பிக்கும். நம்ம என்ன செய்வாங்க, பையன் நம்ம கையை விட்டு போயிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அந்த அம்மா என்ன பண்ணும், அம்மா கொண்டு முந்தானையை பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருந்தா எனக்கு என்ன செய்யாது, நான் சொல்றதை கேட்க மாட்டாரு, எப்படிதான் அந்த முந்தானையை வெட்டி விடுறதுன்னு அவரு நினைக்கும். 2 பேரும் யாரும் நினைக்கிறது இல்லை, ஆண்டவரை நினைக்கிறது. நேற்று முந்தானத்து கூட சகோதரி ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க, மற்ற கிறிஸ்தவ சபையை சேர்ந்தவர். அவங்க சபையில என்ன செய்யறாங்க, பொண்ணுங்க எல்லாம் பார்த்து மாப்பிள்ளை பார்த்து எல்லாம் இது பண்றாங்க. அவர் சொல்றாரு, இந்த காலத்துல பழைய மாதிரி இல்லை, பொண்ணுங்க வந்து கேட்கும் போதே வெல் செட்டில்டா இருக்கணும், வீடு இருக்கணும், இவ்வளவு பவுன் இருக்கணும், இவ்வளவு காசு இருக்கணும். அடுத்தது சில வீட்டுல எப்படி இருக்கணுமா, அந்த பையன் அம்மா கொண்டா இருக்கக்கூடாதான், யாரா அம்மா பிள்ளையா இருக்கக்கூடாதான். எப்படி எல்லாம் பிளான் போகுது பாருங்க மைண்டு. அம்மா பிள்ளையா இருக்கக்கூடாதான். அவங்களுக்கு ஒரு காரியம் தெரியல, அம்மா கிட்ட உண்மையா அன்பு கூடாத புள்ள பொண்டாட்டிக்கிட்டையும் உண்மையா அன்பு கூற மாட்டான். அம்மாவை கையை விடுறவன் நாளைக்கு பொண்டாட்டியும் கையை விட்டுட்டு போயிடுவான்றது கூட என்ன செய்யல நிறைய பிள்ளைங்களுக்கு இந்த காலத்துல. அவர் அதான் சொல்றாரு, அந்த காலம் மாதிரிலாம் இல்லைங்க. அதனால இதெல்லாம் பேசிட்டு தான் நாங்க பொண்ணு மாப்பிள்ளையும் என்ன செய்யலாம் காட்டுறோம். எப்படி ஆகி போச்சு பாருங்க. யாரும் நம்பல, யாரும் ஆண்டவரை நம்பல. ஆண்டவர் சித்தப்படி நடக்கிறது நடக்கும். அது மோசமா இருந்தா கூட ஆண்டவர் அதை ஆசீர்வாதமா மாற்றுவார், இல்ல ஆசீர்வாதத்திற்கு காரணமாக வைப்பார் என்பதை கூட நம்ம என்ன செஞ்சிடறோம் பண்றோம். பிறகு நமக்கு அப்படித்தான் தெரிஞ்சிச்சு. என்ன செஞ்சான், ஆஹா நம்ம பட்டணத்துல கட்டிட்டோம், ராஜாவா கொஞ்ச நாள் அனுபவிச்சிட்டோம். இந்த மக்கள் எங்க போறாங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை எருசலேமுக்கு போறாங்க. எருசலேம் எங்க இருக்குது, யூதேயாவுல இருக்குது. நம்ம இஸ்ரேல் நாடா 10 கோத்திரமா பிரிஞ்சு இருக்கிறோம். மக்கள் அடிக்கடி போய் பழகுனாங்கன்னா நிறைய மனைவிகளுக்கு அந்த எண்ணம் இருக்கும். கல்யாணம் ஆன உடனே என்ன செய்வாங்க தெரியுமா, வீட்டுக்காரு சொந்தக்காருக்கோ அங்க போறதெல்லாம் முதல்ல கட் பண்ணுவாங்க. ஏன்னா அங்க போய் பழகிட்டு இருந்தாருன்னா நம்ம கண்ட்ரோல்ல இவரு இருக்க மாட்டாருன்ட்டு ஒருத்தரையா என்ன செய்வாங்க, அவங்கள பிடிக்கல இவங்கள பிடிக்கல அப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அணைகட்டி என்ன செஞ்சிருவாங்க. அதே மாதிரி இவன் என்ன செய்யறான், அவங்க எப்படி தடுக்கிறதுன்னு தெரியல, போய் பழகிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு ரெகோபியாம் நல்ல ராஜா ரெகோபியாம், அதனால நம்ம இவரை விட்டுட்டு என்ன செய்வோம், என்ன யோசிக்கிறான் பாருங்களேன். அவர்கள் என்னை கொன்று போட்டு எந்த அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சுட்டான். சாலமோன் கொல்லணும்னு நினைக்கும் போது யார் காப்பாத்தினா, இவரை ஆண்டவர் காப்பாத்தி எழுத்துல கொண்டு வச்சு அழைச்சிட்டு வந்து மறுபடியும் ராஜா வாக்குறாரு. இவ புத்தி எப்படிதான் யோசிக்குது, ஐயோ இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து அங்க போய் அவங்க கூட ராசி ஆகி அவங்க எல்லாம் அவன் ராஜாவை ஏத்துக்கிட்டு என்ன கொண்டு போட்டுட்டு யூதாவின் ராஜாவாகிய ரெகோபெயாமின் பாரிசமாய் போய்விடுவார்கள் என்று தன் மனதிலே சிந்தித்து கொண்டு இருந்தான். கொடுத்தது யாரு, அப்ப எடுக்கிறதும் யாரால முடியாது. இந்த எண்ணம் நம்மளுக்கு
நம்முடைய வாழ்க்கையில இருக்குதா? கொடுக்கும் போது ஆண்டவர் கொடுத்தாருன்னு நினைக்கிறோம். ஆனா தக்க வச்சுக்கிறதுக்கு நம்ம சொந்த புத்திய, நம்ம சொந்த ஞானத்தை, நம்ம திட்டத்தை என்ன செஞ்சிருக்கிறோம், போட்டுக்கிட்டு இருக்கோம். அநேக நேரங்களில் அதுதான் எதுல கொண்டு போய் முடியும்? சாபத்துல. மனுஷிகமாக நம்ம போடுற திட்டம், ஆண்டவர் யாக்கோபு தான் உயர்ந்து இருப்பான், ஏசா அவனுக்கு சாபம் பண்ணுவான்னு சொன்னாரு. சும்மா இருந்திருந்தாலும் நடந்திருக்கும். ஆனா அதை எப்படி பெற்றுக்கொள்ளலான்னு ரெபெக்காலும் யாக்கோபும் யோசிச்சு எங்க போய் விட்டுச்சு? பாவம் செய்வதிலும் தாயும் பையனும் சாவர வரைக்கும் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு என்ன செஞ்சிச்சு? கொண்டு போய் விட்டுச்சு. அநேக நேரங்களில் ஆண்டவர் வாக்கு தத்துவம் பண்ணத நம்முடைய அறிவுல பெற்றுக்கொள்வதற்கு நம்ம என்ன செய்யணும்? அறிவுன்னு சொல்லக்கூடாது, குறுக்கு புத்தியில அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆசைப்படுறோம். எரோபியாம் என்ன செஞ்சான்? ஒருவேளை அவங்க எல்லாம் அப்படி போயிடக்கூடாது, அதனால நான் நல்லபடியா ஆட்சி செய்யணும். எப்படி செய்யணும்? நல்லபடியா ஆட்சி செய்யணும். இந்த ரெகோபியாம் பண்ண தப்பு நானு பண்ணக்கூடாது, அவங்களுக்கு எளிதா இருக்கணும். இப்ப போய் பாக்குறோம், வெளியே விட்டு போய் காலை வச்சாலே டாக்ஸ் தான் கட்டணும் பொழுது, எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி தான். நீங்க விட்டாக்க நாளைக்கு பேசுறதுக்கும் என்னது, குழந்தை பெற்றுக்கிறதுக்கும் ஜிஎஸ்டி போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இனிமே எதையும் பாக்கி என்ன செய்யல, விட்டுல. அதான் ஒரு இதுல போட்டிருந்தாங்க, ஒரு நாடு ஒரே வரின்னு சொன்னவங்க இன்னைக்கு ஒரு பொருளுக்கு 3 வரி போடுறாங்கன்னு கேள்வி கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி என்ன ஆகி போச்சு? எல்லாமே வரி 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 வரி, வரிக்கு வரி வரிதான். அந்த அளவுக்கு என்ன ஆகி போச்சு? மாறி போயிடுச்சு. அவன் என்ன செஞ்சு இருந்திருக்கலாம்? அந்த வரியை குறைச்சிருக்கலாம். அவங்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு நல்லபடியா நான் நல்ல ராஜாவா இருக்கணும்னு தீர்மானத்தை எடுத்திருக்கலாம். ஆனா தான் ராஜா பதவியை காப்பாற்றுறதுக்கு என்ன செஞ்சுட்டான்? எதுல போய் கைய வச்சான்? அது யாருடைய திட்டம்? ஆசரிப்பு கூடார முறைமையினுடைய காரியம், அந்த தொழுகை எல்லாம் யார் கொடுத்தது? ஆண்டவர் கொடுத்தது. இன்னைக்கும் கூட உலக பிரகாரமான நமக்கு இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை தக்க வச்சுக் கொள்வதற்கு ஆண்டோடைய நட்சத்திர திட்டத்துல கைய வைக்கிறோமா? அதுல போய் நம்ம இஷ்டத்துக்கு பிளான போடுறோமா? நம்ம செய்கிறோம். அவங்க யோசித்து பாருங்க, தெரியும். நம்ம விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு ஆண்டவருடைய சத்தியத்திற்குள்ள போய் என்னத்தை வைக்கிறது? கையை வச்சு என்ன செய்யறான்? யோசனை பண்ணான், சிந்திச்சான். முதல்ல எப்படா நம்மளை பாதுகாத்துக்கிறது? உடனே யோசனை பண்ணிட்டு என்ன செய்யறான்? பொன்னினால் 2 கன்று குட்டிகளை உண்டாக்கி, ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்குனதுக்கே அங்க எத்தனை பேர் செத்து போனான்? 23,000 பேரு, 3,000 பேர் செத்து போனான். லேவியரால வெட்டப்பட்டான். ஒரு கன்றுக்குட்டியே அவ்வளவு பாவம் செஞ்சு வச்சுச்சு. என்ன செய்யறாங்க? 2 கன்றுக்குட்டி. அதுல வேற அக்கறையா சொல்றான். இப்ப மக்களை பார்த்து, மக்கள் மேல அக்கறை. என்ன செய்யறான்? நீங்க எருசலேமுக்கு ரொம்ப தூரமா போறீங்க, நீங்க போறது எப்படி இருக்குது? எனக்கு ஒருவேளை இன்னைக்கு அரசாங்கம் சொல்ற மாதிரி ஹஜ் யாத்திரைக்கு கிராண்ட் கொடுக்குற மாதிரி, இல்ல அமர்நாத்துக்கு ஹரித்வாருக்கு போறதுக்கு எல்லாம் கொடுக்குற மாதிரி நான் கொடுக்குறேன்னு சொல்லல. என்ன சொல்லிட்டான்? நீங்க போறது ரொம்ப கஷ்டமா இருக்குது, பாவம் எவ்வளவு தூரம் எல்லாம் இன்னைக்கு நடந்து போயிருக்கிறீங்க, வருத்தமா இருக்குது சொல்லிட்டு என்ன சொல்றான்? இந்த 2 கன்றுக்குட்டியை வச்சு, இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்களை ஈர்ப்பு தசையிலிருந்து வர பண்ணின உங்கள் தேவர்கள். இதுதான் வழிநடத்துச்சுன்னு சொல்லி ஆரோன்னு சொன்னதுக்கே அவனுக்கு ஆரோனை கொல்றதுக்கு ஆண்டவர் நினைச்சாரு. இங்க என்ன சொல்றான்? இதுதான் ஏத்துல இருந்து காப்பாத்திட்டு வந்துச்சுன்றான். எத்தனை நேரங்களில் அட்வென்ட் சபையில சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு, உலக பிரகாரமான என் அறிவுனால, என் படிப்புனால, என் வேலையினால, எனக்கு அவரெல்லாம் தெரிஞ்சதுனால ஒரு காரியத்தை நான் சாதித்தேன், என் வாழ்க்கையில இதை பெற்றுக்கொண்டேன்னு நீங்களும் நான் நினைக்கிறோமா? இல்லையா? நான் தான் எல்லாத்தையும் சாதிச்சு முடிச்சேன்னு நினைக்கிறோம். ஆனா பெற்றுக்கொண்டது யாரால? ஆண்டவரால என்பதை என்ன செஞ்சுட்டோம்? இன்னைக்கு எத்தனை கண்ணுக்குட்டிகளை உங்களுடைய வீட்டில, என்னுடைய வீட்டுல நம்ம வச்சிருக்கிறோம்?
என்னமோ நம்ம படிச்ச படிப்பு தான் நம்மளை காப்பாத்துச்சு, நான் செஞ்ச வேலைதான் என்ன காப்பாத்துச்சு, என்ன சொந்தக்காரன் தான் என்ன காப்பாத்துறான்னு நினைக்கிறோம். நம்மள எல்லாம் செஞ்சது யாரு? நீங்க எத்தனை கண்டுகுட்டிகள் உங்களுடைய வீட்டிலும் என்னுடைய வீட்டிலும் ஷெல்ஃபிலும் என்ன செய்யுது? நம்முடைய இருதயத்திலும் காணப்படும். என்ன சொல்றான்? ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் வைத்தான், இந்த காரியம் பாவமாயிற்று. நம்முடைய சுயநலத்துக்காக, நம்முடைய பதவிக்காக, நம்முடைய வசதிகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக நீங்களும் நானும் ஆண்டவருடைய ரட்சிப்பின் திட்டத்தில் விளையாடுவோம் என்றால் என்ன வாயிடாங்க? பாவம் வந்துடும். இந்த கண்ணுக்குட்டிக்காக மட்டும் என்ன செய்யல, ஒவ்வொரு மேடையும் என்ன செஞ்சுட்டாங்க. இப்போ கண்ணுக்குட்டி மட்டும் வைக்கல, பாவம் என்னைக்குமே என்ன வராது, சிங்கிளா வராது. கண்ணுக்குட்டிக்கு முன்னால மேடை வந்துச்சு, மேடையில என்னத்த செஞ்சான்? பலியிடுகிற வேலையை செஞ்சான். அடுத்தது என்ன செஞ்சான்? பாஸ்டருங்க போட்டான். இன்னைக்கு யாரு வேணாலும் பாஸ்டர் ஆயிடுறாங்கல்ல. பைபிளை தூக்குனவங்க எல்லாம் பாஸ்டர் ஆயிடுறாங்க. பைபிளை தூக்குனவங்க எல்லாம் பாஸ்டர் ஆயிடுறாங்க. அவன் என்ன செய்யறான்? யாருதான் அந்த ஆசாரிய ஊழியத்தை செய்யணும் ஆண்டவர் போட்டிருந்தாரு. நான் கேக்குறேன், ஆண்டவருக்கு எருசலேம்ல மட்டும்தான் அங்க ஒரு ஆலயத்தை கட்டுறதுக்கு முடியுமா? ஒரு கோத்திரத்து இடத்துல ஒரு ஆலயம் கட்டி இருக்க முடியாது அவரால். ஆனா என்ன வச்சுட்டார் ஆண்டவர்? ஒரு இடம். ரட்சிப்பு திட்டம் ஒண்ணுதான். நம்ம இஷ்டத்துக்கு ரட்சிப்பு திட்டத்தை என்ன செய்ய முடியாது, மாற்றிக்கொள்ள முடியாது. ஒருவேளை உலக பிரகாரமான அனுபவங்கள், பதவிகள், ஆசீர்வாதங்கள் வித்தியாசம் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு பாவியை ரட்சிப்பதற்கு போடுகிற திட்டம் ஒண்ணுதான். அந்த ஒரு திட்டத்தை நான் மாத்த நினைச்சேன்னா என்ன செஞ்சிடும்? அது என்னுடைய வாழ்க்கையிலே பாவம் ஆயிடும். அப்ப என்ன செய்யறான்? ஆசாரியர் ஆக்குறான். யார் ஆசாரியர் ஆக்கிட்டான்? லேவியர் அல்லாதவர்களை, ஆண்டவருடைய பட்சத்துல இல்லாதவர்களை, யார் எந்த கோத்திரத்தை ஆண்டவர் அவருடைய ஆசாரிய ஊழியத்திற்கென்று அபிஷேகம் செய்தாரோ அவர்கள் இல்லாதவர்களை என்ன செய்யறான்? ஆசிரியராக. அது எப்படி சொல்லுது? ஈனமானவர்கள். ஆண்டவர் மத்தவங்க மட்டன்னு சொல்ல வரல, யாருக்கு என்ன பொறுப்பு கொடுத்தாரோ அந்த பொறுப்புல உள்ளவங்க செய்யணும்ன்றார். அவ்வளவுதான். இவன் என்ன செஞ்சுட்டா? இவன் என்ன பண்ண? இவன் அவங்களெல்லாம் துரத்தி வேற விட்டுட்டான். சரி, அங்க லேவியர் இல்லாம இருந்தாங்களா? லேவியர் இல்லாம இருந்தாங்களா? ஆக்சுவலா இவன் என்ன பண்ணிட்டான்? லேவியரா இருக்கிறவன் கேட்டிருப்பான் கேள்வி. இங்க நம்ம எங்கதான் போகணும்? எக்ஸ்பிளைன் பண்ணி இங்க உடனே யாரு கேள்வி கேட்டாங்களோ அவங்களெல்லாம் என்ன பண்ணிட்டான்? டெர்மினேட் பண்ணிட்டான். அவங்கள என்ன செஞ்சுட்டான்? டெர்மினேட் பண்ணிட்டு எங்க பாக்குறோம்? 2 நாளாகமும் 11வது அதிகாரம் 14வது வசனத்துக்கு என்ன சொல்றாரு? இஸ்ரவேல் 13 படிப்போம். இஸ்ரவேல் எங்கும் இருக்கிற ஆசாரியரும் லேவியரும் தங்கள் எல்லா எல்லைகளிலிருந்து அவனிடத்தில் வந்தார்கள். லேவியர் கர்த்தருக்கு ஆசாரியர் ஊழியம் செய்யாதபடிக்கு யெரொபெயாமும் அவன் குமாரரும் அவர்களை தள்ளி போட்டபடி. ஆசாரியர் லேவியர் இல்லாம இல்ல, அவங்க எல்லாம் தப்புன்னு சொன்னாங்க, சொல்லி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவன் செஞ்சது உடனே என்ன பண்ணிட்டா? எல்லாரையும் பிரசிடென்ட் என்ன பண்ணிட்டாரு? எல்லாரையும் டெர்மினேட் பண்ணிட்டாரு. நான் பேச்ச கேட்கல, ஒழுங்குக்கு வரல, டிஸ்பிளேஷன் பண்ணுன்ற மாதிரி என்ன பண்ணிட்டாரு? எல்லாரையும் ஆசார ஊழியத்தை எடுத்துட்டு யார் யாரெல்லாம் தனக்கு பூஜா தூக்குவானோ, தலையாட்டுவானோ அவங்களெல்லாம் யார் என்ன வாக்கிட்டான்? இந்த காலத்துல பிரசிடென்ட் ஆக்குற மாதிரி யார் யாரெல்லாம் மாறி அறிவு இல்லாம இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் ரீஜன் டைரக்டர், செக்ஷன் பிரசிடென்ட், கான்ஃபரன்ஸ் பிரசிடென்ட் ஆக்கி விட்டுருவாங்க. ஏன்னா அவர் தான் நான் சொல்றதெல்லாம் கேட்பாரு. அந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்க? எல்லாரையும் துருத்தி விட்டு விட்டான் லேவியரையா. அவர்கள் சொன்னார்கள் இது தப்புன்னு நிச்சயமா சொல்லி இருப்பாங்க. இல்லைன்னா அவங்களும்
ஆமாந்தாமி போட்டிருந்தா வச்சிருந்திருப்பான் அவங்களையும். ஆனா அவர்களுக்கு தெரியும் இது பாவம். அப்ப எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு என்ன வாங்கிட்டான், கண்டவங்களையும் ஆசாரியர் ஆக்கிட்டான். யாரு வேணாலும் பாஸ் ஆயிடலாம். அதாவது யார் கூஜா தூக்குறானோ, ராஜாவுக்கு கூஜா தூக்குறவங்க என்ன ஆயிடலாம், ஆசாரியன் ஆயிடலான்ற ஒரு மோசமான நிலைமை. அதோட நிறுத்தல. பாருங்களேன், ஆண்டோட ரட்சிப்பு திட்டத்துல ஒரு பாவத்துல ஆரம்பிச்சா என்ன செஞ்சிடும், தொடர்ந்து அடுத்தடுத்து பாவம். அடுத்தது எங்க போறான், பாவ நிவாரண நாளின் அனுபவத்துக்கு போறான். அவங்களுக்கு என்ன இருந்துச்சு, 7ஆம் மாசம் 10ஆம் தேதி தான் என்னது, பாவ நிவாரண நாள். ஒரு மனுஷ பாவியினுடைய ரட்சிப்பின் திட்டத்தினுடைய வெளிப்பாடு அது. அதிலேயே கைய வைக்கிறான், அடிமடியிலே கைய வச்ச மாதிரி. தாம் பதவியே தக்க வைக்கிறதுக்கு ஒரு மனுஷன் விரும்பிட்டான்னா, அதுக்கு ஒப்பு கொடுத்துட்டான்னா, அந்த வஞ்சகத்துல விழுந்துட்டான்னா, 8ஆம் மாதம் 15ஆம் தேதி அவங்களுக்கு ஒரு பண்டிகையை வைக்கிறான். ஆக்சுவலா அவங்களுக்கு பண்டிகை எது, 7ஆம் மாசம் 10ஆம் தேதி. இந்த 8ஆம் மாசம் 15ஆம் தேதி யார் டிசைட் பண்ணா, அவரு பிரசிடென்டா டிசைட் பண்ணிட்டார். என்ன சொல்லிட்டாரு, தான் மனசுல தானே நியமிச்சுக்கிட்டான். என்ன செய்யறான், அப்புறம் பண்டிகை கொண்டாடி பலிபீடத்தின் மேல் பலியிட்டான். அப்படியே பெத்தேலிலே தான் உண்டாக்கின கன்றுக்குட்டிகளுக்கு பலியிட்டு, அந்த அவங்க உண்டாக்கின கன்றுக்குட்டிக்கு என்ன செய்யறான், உன்னத தேவனுக்கு செலுத்த வேண்டிய பலியை, பாவ நிவாரணத்தின் பலியை பாவத்துக்கே செய்யறான். தான் உண்டு பண்ணின மேடை, தான் உண்டாக்கின கண்ணுக்குட்டி, தான் உண்டு பண்ணின மேடை, தான் ஏற்படுத்தின ஆசாரியர்களை வச்சு, தான் மனசுல தானே நியமித்துக் கொண்ட 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே பெத்தேலிலே தான் உண்டாக்கின பலிபீடத்தின் மேல் பலியிட்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு பண்டிகை. இன்னைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்வோம், அடி எடுத்தவன் தண்டல்காரா மாதிரி அதிகாரத்தில் இருக்கிறவன் சொல்றதெல்லாம் சட்டமாயிடும். இது ஆண்டவருடைய சத்தியமா, இது திருக்கிருஷ்ண ஆவில இப்படிலாம் சொல்லிருக்குதான்னு யாரும் யோசிக்கிறதுக்கே இல்லை. சரி, இது ஒரு குரூப். ஆண்டவர் தான் அந்த பிரிச்சு விட்டாரு, ஆண்டவர் தான் அவனை ராஜாவாக்குனாரு. அந்த குரூப் என்ன ஆயிடுச்சு, இப்போ ரட்சிப்பு திட்டத்தையே மாத்திடுச்சு. அப்போ ஆண்டவர் தான் ஆதி அப்போஸ்தலர் சபையை ஆரம்பிச்சாரு. கொஞ்ச நாள்ல என்ன ஆயிடுச்சு, தெரிஞ்சு ஒரு குழப்பமான பாபிலோனா மாறி போச்சு. அதுல இருந்து புரிஞ்சிச்சு, அதுவும் கள்ளத்திற்கு தெரிச்சு என்ன ஆயிடுச்சு, மாறி போயிடுச்சு. இங்க பாருங்களேன், 2 பிரிவு, 2 கோத்திரம், 10 கோத்திரம். இங்கேயோ ராஜா மோசம், இங்கேயோ ராஜா மோசம். இங்கேயும் ஜனங்கள் சரியில்லை, அங்கேயும் ஜனங்கள் சரியில்லை. இதுதானே இன்னைக்கு கிறிஸ்தவ சபைகளோட நிலைமை. ஆனா ஒரு இடத்துல மட்டும் என்ன இருக்குது, சத்தியம். ஆளுங்க சரியில்லைதான், ஆனா அங்கதான் என்ன இருக்குது, சத்தியம். இன்னைக்கு அப்போ நம்ம இன்னைக்கு பாக்குறோம், இந்த மீதியான சபையில பிரச்சனைகளை பார்த்து, குழப்பங்களை பார்த்து, அயோக்கியத்தனங்களை பார்த்து, அக்கிரமங்களை பார்த்து, இது ஆண்டோட சபையான கேள்வி கேட்க வரும்போது இப்படித்தான் இருக்கும். ஆனா இந்த சத்தியம் வேற எங்கேயும் இல்ல. மற்ற இடத்துல என்னத்த ஆக்கிட்டாங்க, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆக்கிட்டாங்க. 7ஆம் மாசம் 10ஆம் தேதி 8ஆம் மாசம் 15ஆம் தேதி பாவ நிவாரணத்தையே மாத்திட்டான். பாவத்தை மன்னிப்பு சீட்டு கொடுத்து நீங்க பாவத்துக்கு மன்னிப்பு வாங்கிக்கலாம். சபை என்ன சொல்லுதோ, சபை தலைவர்கள் என்ன சொல்றதோ அதை செஞ்சுட்டா உனக்கு என்ன கிடைச்சிடும், மன்னிப்பு கிடைச்சிடும். இன்னைக்கு அட்வென்டிஸ்ட்ல இந்த பிரின்சிபல் வந்துருச்சு. அவங்களுக்கு எல்லாம் 7ஆம் மாசம் 10ஆம் தேதி பாவ நிவாரண நாள் கிடையாது. அவங்களுக்கு எல்லாம் என்னது, 8ஆம் மாசம் 15ஆம் தேதி. யார் இன்னைக்கு பொறுப்புல இருக்கிறவங்க, சபையில தலைவரா இருக்கிறவங்க சொல்ற தவறுகளையும் செய்வதற்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறாங்களோ அவங்க எல்லாம் இஸ்ரவேல் தேசம், யெரொபெயாமினுடைய ஆட்கள். ஒருவேளை நாம் யூதேயாவுல ராஜா சரியில்லாம இருக்கலாம், கூட இருக்கிறவங்க சரியில்லாம இருக்கலாம், ஆனால் சத்தியம் என்னது இது. சரி, இப்போ இன்னைக்கும் கூட அங்க பாக்குறோம், யெரொபெயாம்ல என்ன இருந்துச்சு, ஆண்டவர் கொடுத்தது தான், ஆரம்பிச்சது தான்.
ஆண்டவர் அவன் என்ன செஞ்சான்? பலிபீடம் இருந்துச்சு, உற்சாக துதி இருந்துச்சு, பண்டிகை இருந்துச்சு, எல்லாமே ஆசாரியர்கள் எல்லாம் இருந்தாங்க. இன்னைக்கு கூட நம்ம அநேக நேரங்களில் என்ன செய்யறோம்? மற்ற கிறிஸ்தவ சபைகள் எல்லாமே இருக்குது. மற்ற கிறிஸ்தவ சபைகள்ல நல்ல உற்சாகம் இருக்குது, இந்த துதியின் பாடல் இருக்குது, ஊழியம் உயிரை கொடுத்து ஊழியம் செய்யறான், பண்டிகை கடவுளுக்காக என்ன செய்யறான்? நம்ம கூட வெக்கப்படுவோம், அவன் துணிஞ்சு என்ன செய்யறான்? வெக்கப்படாம ஊழியத்தை செய்கிறான். ஆனா ரட்சிப்பு திட்டம் மட்டும் 8ஆம் மாசம் 15ஆம் தேதி இருக்குது அங்க. அவங்களுக்கு எல்லாம் அந்த ஆசிரியர் கூட சத்தியமே தெரியல. அதுக்கு யார் காரணம்? அவங்களுக்கு தெரியல. இரவிய மாதிரி அவங்களை ஆட்சி செஞ்சவங்களுடைய தப்பு அது. இவங்களுக்கு இன்னும் அது உணர்வு இல்லாம இருக்கிறாங்க. சரி, இந்த பக்கம் வருவோம். அவங்க இப்படி ஒரு தப்ப பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்க ரெகபியாமும் சரியில்லை, ஜனங்களும் சரியில்லை. ஆனா யார் இருக்கிறாங்க? ஆண்டோட பிள்ளைங்க கொஞ்சம் பேரு இருக்கிறாங்க, சத்தியம் இருக்குது, ஒரு சில தீர்க்கதரிசிகளும் இருக்கிறாங்க. இப்ப என்ன செய்யறாரு? இவர்களை ஒருத்தனை யார் என்ன செய்யற? ஆண்டவர் அங்க அனுப்புறாரு. அநேக நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், என்ன நம்ம போய் கிறிஸ்தவங்கள்டே ஊழியம் செய்யுதா, கிறிஸ்தவங்கள்டே ஊழியம் செய்யுதான்னு நினைக்கிறோம் இல்லையா? ஆனா யார்கிட்ட செஞ்சா? யூத தேசத்துல இருந்து எங்கதான் போறான்? இஸ்ரேலுக்கு தான் போறான். ஏன்? ரட்சிப்பின் திட்டம் தப்பா இருக்குது அங்க, சத்தியம் அனர்த்தம் ஆயிடுச்சு. அதே போலதான் இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த மீதியான சபையினுடைய சத்தியத்தை யாருக்கிட்ட எடுத்துட்டு போனோம்? கிறிஸ்துவர்கிட்ட எடுத்துட்டு போனோம். ஏன்? அவங்கள்ட்ட யாரும் இல்ல. ஒழுங்கான தலைவர்கள், ஒழுங்கான காரியங்கள் இல்லாததுனால சத்தியமே மாறி போச்சுங்க. ஒழுங்கால் மாறி போச்சு, மரணத்தினால மாறி போச்சு, ஆசிரியர் சத்தியம் மாறி போச்சு, ஆசீர்வாதம் என்னன்றது மாறி போச்சு. ஆனா உற்சாகம் இருக்குது, ஜபம் இருக்குது, உபவாசம் இருக்குது, ஊழியம் இருக்குது, தியாகம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆண்டவர் நம்மை அங்க போக சொல்ற. இப்ப என்ன செய்யறான்? எரோபியா 13வது அதிகாரம் 1 ராஜாக்கள் 13. தூபம் காட்ட பலிபீட தண்டையில் இருக்கல. யாரு தூபம் காட்டணும்? ஆசாரியன்னா தூபம் காட்டணும். இன்னைக்கு எப்படி நிலைமைக்கு போயிட்டான் பாருங்க. ஒரு பதவியை தக்க வைக்கணும்ன்ற ஆசை வந்துச்சுன்னா ஒரு மனிதனை அது எவ்வளவு தூரத்திற்கு ஆண்டவருக்கு விரோதமாகவே மாற்றி விடும் என்பதை இதை நீங்க பாத்துட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம சபையில் உள்ள தலைவர்கள் பட்டத்தை பார்த்தெல்லாம் நீங்க வருத்தப்பட மாட்டீங்க. அவங்களும் அதே தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த பதவிக்காக இந்த அல்பம் 30,000 40,000 சம்பளம், கிடைக்கக்கூடிய சலுகை, இருக்கக்கூடிய அதிகாரம், அந்த நாட்டாமைக்காக ஆண்டவருக்கு விரோதமாக என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? சத்தியத்திற்கு விரோதமா பலிபீடத்துல போய் தூபம் காட்டுற அளவுக்கு என்ன ஆயிட்டாங்க? போயிட்டாங்க. தேவனுடைய மனுஷன் ஒருவர் நிறைய பேர் வரணும்னு அவசியம். நீங்க அநேக நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம்? நிறைய பேர் இந்த தவறுகளுக்கு எழுத்து நிக்கணும்னு நினைக்கிறோம். நடக்காது. அன்னைக்கு கர்மேல் மலையில யார் தான் இருந்தா? 450 பாகால் தீர்க்கதரிசி, 400 இந்த யெசபேலுடைய ஆட்கள், எல்லாருக்கும் எதிராக யாருக்குமே பேர் தான் இருந்தா? ஒரே ஒரு எலியா. உலகப்பிரமா சொல்ற மாதிரி சிங்கம் சிங்கிளா தான் வரும். பன்னி கூட்டமான எப்படி இருக்கும்? ஜோனத்தான் சுதாகரை கூட்டிக்கிட்டு கும்பலா வரும். சிங்கம் எப்படிதான் வரும்? சிங்கிளா தான் வரும். ஏன்? அந்த சிங்கம் ஆண்டவருக்கு என்று நிக்கிற சிங்கமா இருக்கும். தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதேயாவில இருந்து எங்க வர்றான்? இப்போ பெத்தேல். நம்ம ஊர்ல பேச சொன்னாலே பேசுறதுக்கு யோசிக்கிறோம். நம்ம சபையில பேச சொன்னாலே வெக்கப்படுறோம். நம்ம சபையில பாட சொன்னாலே வெக்கப்படுறோம். சாட்சி சொல்றதுக்கு வெக்கப்படுறோம். எங்க போறான்? இப்போ யூதேய இஸ்ரேல் பிரிஞ்சு போச்சு. அங்க வேற ராஜா. அந்த ராஜா பண்ற தப்பு என்ன செய்ய போறான்? இப்போ நம்ம ஊர்லயே நம்ம ராஜா பண்ற தப்ப நம்மளால சொல்றதுக்கு பயமாக்குது. அவன் எங்க போய் சொல்ல போறான்? இப்போ யூதேயாவில இருந்து இஸ்ரவேல்ல போய் ராஜா கிட்ட சொல்ல போறான்.
இவன் 2 கோத்திரம், அவன் 10 கோத்திரம், அவங்கிட்ட போய் நீ பேசணும். யோசித்து பாருங்களேன். ஆனால் தேவனுடைய மனுஷனுக்கு என்ன உண்டு? பயம். ஆண்டவருடைய வார்த்தையின்படியே யூதேயாவிலிருந்து பெத்லேக்கு வந்து அந்த பலிபீடத்தை நோக்கி, அவன் இன்ட்ரோடக்ஷனை பாருங்க, யார்கிட்ட பேசுறான்? ராஜா கிட்ட பேசி இருக்கா அவன். அந்த இவ நம்ம நாட்டார் தெரிஞ்சு படிச்சு அறிவா தாவீது கிட்ட கதை சொல்லி பேசின மாதிரி அவன் போய் ராஜா கிட்ட பேசல. யார்கிட்ட போய் பேசுறான்? பலிபீடத்தை பத்தி பேசுறான். பலிபீடமே பலிபீடமே, தப்பான பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்ன பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பா, தீர்க்க தரிசனம் சொல்றான். இப்பாங்க அவன் உண்மையில் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உண்மையில் பலியிடுவான். ராஜாவை எடுத்து பேசலாம். எவ்வளவு ஞானமா அவன் பிரசன்டேஷன் பண்றான் பாருங்க. பலிபீடமே பலிபீடமே, தாவீதின் வம்சத்துல எங்க யூதேயாவுல ஒருத்தன் யோசியான்னு பிறப்பான், பேரை முதற்கொண்டு சொல்றாரு, பிறப்பான். அவன் மேடையில பலிபடுற ஆசாரியர்கள் என்ன செய்வான்? உண்மையிலேயே பலியிடுவான். மனுஷரின் எலும்புகளும் உண்மையை சுட்டரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறி. இது இவனா சொல்லல, யாருடைய வார்த்தை? இது ஆண்டவருடைய வார்த்தை. பலிபீடமே உன்னை ஒழிச்சு கட்டுறதுக்கு ஒருத்தன் வருவான். யார் யாரெல்லாம் இப்ப உன் மேல பலி செலுத்துறானோ அவன் என்ன செய்வான்? பலியிடுவான். சொல்லிட்டு அதுக்கு ஒரு அடையாளத்தையும் சொல்றான். என்னது? இப்போ இந்த பலிபீடம் என்ன செய்யும்? வெடிச்சு சாம்பலாக, சாம்பல் அதுல இருக்க சாம்பல்லாம் கொட்டுண்டு போகும். கர்த்தர் சொன்னார் என்பதற்கு இதுவே போய் எரோபியாமே நீ பண்ணது தப்புன்னு சொல்லியிருந்தான்னா அவனை பேசவே விட்டுருக்க மாட்டான். இவன் என்ன செய்யறான்? பலிபீடத்தை பார்த்து திருக்கஷ்டத்தை சொல்றான். பலிபீடத்தை பார்த்து வேற யாரும் ராஜா ஒண்ணும் பண்ண முடியல. அதனால என்ன செய்யறான்? பெத்தேல் இருக்கிற அந்த பலிபீடத்திற்கு எதிராக தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையை ராஜாவாகி யெரொபெயாம் கேட்டபோது, இன்னைக்கு கூட நம்ம போய் தலைவர்களுக்கு எதிராக பேச வேண்டாம், அந்த தவறுகளுக்கு எதிராக பேசினாலே என்ன செஞ்சிடும்? ஆட்டோமேட்டிக்கா தலைவருக்கு கிழிஞ்சிடும். என்ன பாக்குறோம்? யெரொபெயாம் கேட்ட போது அவனை பிடியுங்கள் என்று தன் கையை பலிபீடத்திலிருந்து நீட்டினான். அவனுக்கு விரோதமாக நீட்டின கை தன்னிடமாக முடக்கக்கூடாதபடிக்கு மறுத்து போச்சு. நீட்டின கை ராஜாவால் என்ன பண்ண முடியல. அநேக நேரங்களிலே நாம் ஆண்டவர் சொல்லுகிற சத்தியத்தை சத்தியமா சொல்லும் போது பிரச்சனை வரும்னு நினைக்கிறோம். ராஜாவே நம்மளுக்கு பிடிச்சி கொலை பண்றது கை நீட்டலாம், ஆனா யார் தலையிடுவாதுல? நீட்டின கையை மறக்க கூடாதபடி வேலையை யாரால செய்ய முடியும்? யார கொல்லணும்னு கையை நீட்டினாடா அவங்கிட்டயே போய் என்ன செய்யறான்? அது சொன்ன மாதிரியே பலிபீடம் வெடிச்சு செதறிடுச்சு, சாம்பல் கொட்டி போச்சு. இப்ப என்ன சொல்றான் பாருங்க, அவனை கொல்றதுக்கு கையை நீட்டின ராஜா மறுத்து போன உடனே இப்ப என்ன சொல்றான்? 9ஆம் வசனத்துல 6ஆம் வசனத்துல, அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனுக்கு பிரதி உத்தரமாக, யாருடைய மனுஷனுக்கு? அது வரைக்கும் கையை நீட்டுற வரைக்கும் யாருக்கும் தெரியல, தேவனுடைய மனுஷன்னு தெரியல. ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் பிரச்சனைகளை கொடுக்கிற வரைக்கும் நம்ம தேவனுடைய மனுஷன் யாருக்கும் தெரியாத கூட இருக்கலாம். சொல்றாரு, தேவனுடைய மனுஷனுக்கு பிரதி உத்தரமாக, நீ உன் தேவனாகி கர்த்தர். எவ்வளவு லொல்லுன்றீங்க அந்த ராஜனுக்கு. சும்மா வேலைக்காரனா இருந்தவனை கொண்டு வந்து 10 கோத்திரத்துக்கு ராஜாவாக்குனது யாரு? கிறுக்கு தரிசி மூலமா கிறுக்கு தரிசனம் சொல்லி ராஜாவாக்குனது யாரு? அவன் சொல்றான், நீ உன் தேவன் தன்ட்டான். இன்னைக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில அந்த ரட்சிப்பு திட்டத்திலிருந்து விலகி வேற பலிபீடம், வேற ஜபக்கூட்டம், வேற பாஸ்டர், வேற ரட்சிப்பின் திட்டம்னு போயிட்டா கடவுளும் நம்மளுக்கு வேற யாராவோ ஆயிடுவார். நம்ம தேவனா இருக்க மாட்டார். அவன் என்ன சொல்றான்? இப்போ நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக் கொண்டு என் கை முன்போல் இருக்கும்படி எனக்காக ஜெபம். எவன் அழிக்கணும்னு நினைச்சானோ அவன் பிரேயர் ரிக்வெஸ்ட் கொடுக்குறான். ஆண்டவரால் அதையும் செய்ய வைக்க முடியும்.
அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில இழுக்கமான கடினமான சூழ்நிலைகள் வரும்போது நம்ம என்ன செஞ்சிடறோம்? ஆண்டவருக்காக நிற்காமல் போயிடுறோம். விசுவாசம் குறைஞ்சு போயிடுது, அவிசுவாசம் வந்துடுது. ஆண்டவர் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்றது படிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையின் அனுபவத்தமாக நாம் மாற்றிக்கொள்ளணும். அநேக நேரங்களில் நம்ம அந்த சூழ்நிலைகள் வரும்போது மனுஷியமாக என்னவாயிருவோம்? சோர்ந்து போயிடுவோம், தளர்ந்து போயிடுவோம். ஆனால் ஆண்டவர் மேல் கிருபை உள்ளவராக இருக்கிறார். நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசிக்கிறார். அவன் என்ன செஞ்சான்? இன்னைக்கு இவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு பேசணும், மன்னிக்கிறது. அவன் கேட்ட வந்து என்ன செஞ்சுட்டாங்க? அப்போ தேவனுடைய மனுஷர் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி சும்மா பண்ணலைங்க, வருந்தி விண்ணப்பம் பண்ணாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளிடத்துல ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறாரு? எதிரி பிரேயருக்கு சேர்த்தாலும் அவருக்காக என்ன செய்ய? வருந்தி ஜெபம் பண்ணுன்ற. இதெல்லாம் படிக்கிறதுக்கு கேட்கறதுக்கு ஈஸி தான். சகோதரி சொன்னது போல என்னுடைய அனுபவமாக உங்களுடைய அனுபவமாக அது வரும்போதுதான் தெரியும் நம்ம எவ்வளவு மனுஷிகத்தோடு போராட வேண்டியது. ஆனா நமக்கு அந்த போராட்டம் இருந்துச்சா என்னன்னு தெரியல. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை கீழ்படுகிறவன் ஆண்டவர் ஒரு பாவி ஜெபம் கேட்டவுடனே என்ன செய்யறாங்க? வருந்தி. ராஜாவின் கை முன் இருந்தபடியே சீர்பட்டது. உடனே ராஜா என்ன சொல்றாரு? ஆஃபர் கொடுக்கிறார். என்ன செஞ்சிடறேன்? யூனியன் கமிட்டி மெம்பர் ஆக்கிடுறேன், இல்ல ஜிசிக்கு டெலிகேட் ஆகிருக்கிறேன்றாரா? கூப்பிடுற என்ன சொல்றாருங்க? ராஜா தேவனுடைய மனுஷனை நோக்கி, நீ என்னோட கூட வீட்டுக்கு வந்து இழைப்பாரு. தீர்க்கதரிசனத்தை பத்தி கவலைப்படல. பலிபீடத்துல நம்ம பண்ண தப்பாச்சே, அந்த பலிபீடம் வந்து தப்புன்றதுனால தானே யோசியா வந்து எல்லாத்தையும் பலி செலுத்துறவங்களையும் சேர்த்து அங்க பலி கொடுக்க போறான்னு சொன்னாரு. அந்த எச்சரிப்பின் சத்தங்கள்லாம் என்ன செய்யல? வேலை செய்யல. அதுக்கு அடையாளமா வெடிச்சு சிதறி சாம்பல் கொட்டிச்ச அந்த பலிபீடத்துல இருந்து அதெல்லாம் வேலை செய்யல. கடவுள் நான் ஜெபம் பண்ண எனக்கு சுகத்தை கொடுத்தாரு, பிரைஸ் எல்லாம் பிரதர். ஒரு சுகத்துக்கு மட்டும் என்ன செய்யற? அந்த தேவனுடைய மனுஷனை பிடிச்சி என்ன செய்யறான்? நீ வந்து என் கூட இழப்பார் போ, நீ அவ்வளவு பெரிய காரியம் செஞ்சுக்கிறேன். தான் ஆண்டவர் விரோதமான செஞ்ச காரியம் இன்னும் கூட என்ன செய்யல, அவனுக்கு உணர்வு எல்லாமே போச்சு. என்ன செய்யறான்? அது மட்டும் இல்ல, உனக்கு என்ன தரேன்? உனக்கு என்ன தரேன்? ஆண்டவருடைய ரட்சிப்பு திட்டத்தையே கெடுத்துட்டோம்ன்ற அவமானம் இல்ல. என்ன தரேன் உனக்கு? நானு வெகுமானம் தரேன். இன்னைக்கு சத்தியத்தை சத்தியமாய் சொல்ற பிள்ளைங்க ராஜாவோட வெகுமானத்துக்கு என்ன செய்யக்கூடாது? ஊழியம் செய்யறவங்க நீ எனக்கு காசு கொடுன்னு கேட்கக்கூடாது. நீ உண்மையா ஊழியம் செஞ்சா ஆண்டவர் அவங்க மனசுல பேசி என்ன செய்வாரு? இன்னைக்கு அனைவரும் ஊழியக்காரங்க பிச்சைக்காரன் ஆயிட்டாங்க. பிச்சைக்காரனை எடுத்து 4000 கோடி 5000 கோடி சேர்த்துட்டு பேர் கூட இந்த பிச்சைக்காரனா தான் இருக்கிறான். அதை கூட போறாம ஆண்டவருடைய ஊழியத்திற்கு ஏற்ற பணத்தை தேவையான காரியங்களை யார் செய்வார்? நீ ஆண்டவர்கிட்ட கேளு. எந்த ஒரு ஊழியக்காரனும் என்ன செய்யக்கூடாது? இன்னும் சொல்ல போனா இங்க வச்சுட்டு உங்களுடைய காரியங்களை படையும் தான் சொல்லணுமே தவிர அந்த குடும்பத்துக்கு ஒரு 4 காக நீ கொடுத்தவன் ஆசீர்வதிப்பாரு தேவையே இல்லைங்க. அது அவன் அனுபவமா மாறி இருக்கணும். எத்தனை வருஷத்துக்கு இங்க கொண்டு வச்சா அவன் ஆசீர்வதிப்பாருன்னு சொன்னாலே நான் ஒன்று பார்க்கிறேன், நீங்க ஒன்று பார்க்கிறேன். ஆண்டவருடைய காரியங்களிலே நாம் எப்படி இருக்கிறோம்? என்ன சொல்றான் அவன்? நான் உனக்கு என்ன தருவேன்? வெகுமானம் தருவேன். இவனுக்கு கொடுத்தது, ராஜ்யத்தை கொடுத்ததே யாரு? ஆண்டவர். நீங்க நிறைய நேரங்கள நம்முடைய தலைவர்கள் அப்படி சொல்லலாம், நீ இதெல்லாம் செஞ்சா உனக்கு நான் இது செய்யறேன், ஸ்கூல்ல பெர்மனன்ட் பண்றேன், ஸ்கூல்ல வேலை தரேன், ப்ரமோஷன் தரேன், இதை தரேன். டே முட்டாளுங்களா, உங்களுக்கு இந்த பிரசிடென்ட் போஸ்ட கொடுத்ததே யாரு? ஆண்டவர் என்பதை மறந்துட்டு என்னடா பேரம் பேசிட்டு தெரியுங்க? ஆண்டவருக்கு இந்த உலகத்து பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. அவருடைய அனுமதி இல்லாம ஒரு சின்ன பின்னு கூட நமக்கு கிடைக்காது.
தலைகளை தண்ணி உருண்டு பிறண்டாலும் என்ன செய்யாது, கிடைக்காது. ஆனா நம்ம என்ன நினைச்சிருக்கிறோம், ஏதோ ஆண்டோட ஊழியக்காரங்களுக்கு நம்ம தசம் காணிக்க கொடுக்கறதுனால, அவங்களுக்கு ஏதோ உதவி செய்யறதுனால தான் நம்ம எல்லாம் ஆச்சரியப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு நினைச்சிருக்கிறோம். ஒண்ணுமே இல்லாத மோடியே 2016 இருக்கிற காசெல்லாம் செல்லாதுன்னு சொல்ல முடியும்னா, உலகத்தையே பிரபஞ்சத்தையே படைச்ச ஆண்டவர் இந்த காசெல்லாம் ஒண்ணுமே இல்லாம போட்டுன்னு சொல்ல வாங்க முடியாது அவரால. டிமானிட்டைசேஷன் மாதிரி இந்த காசுக்கு ஒண்ணும் இல்லை, பெரிய யுத்தம் வந்தாலும் முடிஞ்சு போச்சு, உங்க காசுக்கு எல்லாம் மரியாதை போயிடுச்சு. 3ஆம் உலக போர் வந்தாச்சுனாலே முடிஞ்சு போச்சு உங்க கதை. ஏன் அந்த காசை வச்சு ஒண்ணும் வாங்க முடியாது உங்களால, போட்டு வர வேண்டியதுதான். எதுக்கு நாட்டுப்புற வாழ்க்கையில போய் நீங்க நிலத்தை வாங்கி உங்களுக்கு வேண்டிய நீங்களே பயிரிடுங்க செய்ய சொல்றது? என்ன சொல்றது? பஞ்ச காலத்துல கடைசி உலக அழிந்த கடைசி நாட்களில் எப்படி இருக்க வாழை நாட்கள்ல அவங்க எல்லாம் ராஜா ராணி மாதிரி இருப்பாங்க. யாரு கோடீஸ்வரனா இருக்கிறவங்க எப்படி இருப்பான்? பஞ்சத்துல சாப்பிட்றதுக்கு ஒண்ணு இல்லாம இருக்கும். இப்ப இங்க என்ன சொல்றாரு, இன்னைக்கு அநேக நேரங்களில் நம் கொடுக்கக்கூடிய ரசமாக காணிக்கையினாலதான் ஆண்டவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறோம். இல்ல, தேவனுடைய மனுஷன் ராஜாவை நோக்கி, நீர் எனக்கு உங்களுடைய வீட்டிலே பாதி கொடுத்தாலும் நான் உங்களுடைய வருவதும் இல்லை. அதாவது வீட்டுல பாதி, இந்த ஸ்தலத்தில் அப்பம் புசிப்பதும் இல்லை, தண்ணீர் குடிப்பதும் இல்லை. ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியாய் திரும்பாமலும் இரு என்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையால் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். சொல்லியிருக்காரு ஆண்டவரு. நான் சும்மா தானா வரலப்பா, யார் சொல்லி வந்தேன் நானு? ஆண்டவர் எனக்கு என்ன கொடுத்துட்டாரு? ஐடிஆரி போட்டு கொடுத்தது மாத்திரம் இல்ல, டைரக்ஷன்ஸ் ஜிபிஎஸ் போட்டு கொடுத்துக்கிறாரு. போன டைரக்ஷன்ல திரும்பி வராத, அங்க போய் ரெஸ்ட் எடுக்காத, அங்க போய் சாப்பிடாத, தண்ணி குடிக்காதன்னு சொல்லிட்டார். நான் என்ன செய்ய மாட்டேன் சொல்லிட்டு அவன் என்ன செய்யறான், கிளம்பிட்டான். இந்த வெகுமானம் தரன்னு சொன்னா பாருங்க, அதுக்கு பிறகு திரும்பினானா? நீங்க அநேக நேரங்களில ஆண்டவர் நமக்கு நன்மை செய்யும் போது வெறும் காணிக்கை கொடுத்து அவரை திருப்திப்படுத்தலாம் நினைக்கிறவங்க திரும்ப மாட்டாங்க. அந்த இதுல 33ஆம் வசனத்தை பச்சீங்களா? இந்த நடவடிக்கை பின்பு யெரொபெயாம் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பாமல் மறுபடியும் ஜனத்தில் ஈனமானவர்களை மேடைகளில் ஆசாரியனாக்கினான். எவன் மேல் அவனுக்கு மனதிருந்ததோ அவனை பிரதிஷ்டை பண்ணினான். அப்படிப்பட்டவர்கள் மேடைகளின் ஆசாரியரானார்கள். அப்படி இருக்குதுல, யெரொபெயாம் அப்படி என்ன செய்யல, தனக்கு பிடிச்சவங்களை எல்லாம் வாட்சி ஆர்டினேஷன் கொடுத்தான். திருட்டு பயிலுவ யார் யாரெல்லாம் தகுதி இல்லையோ எல்லாருக்கும் என்ன செஞ்சான், ஆசாரிய பட்டத்தை அபிஷேகத்தை கொடுத்தான். இன்னைக்கு அப்படித்தான் நடக்குது இல்லையா? யாரு தலைவர்களுக்கு ஜால்ரா அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு உடனே ஆர்டினேஷன், அவங்களுக்கு உடனே டிபார்ட்மெண்ட், அவங்களுக்கு உடனே ப்ரமோஷன். இது யாருடைய வேலை? இது ஆண்டவரை விட்டு விலகினவர்களினுடைய வேலை. ஆண்டவருக்கு விரோதமா ரட்சிப்பு திட்டத்தையே கெடுக்கிறவர்களுடைய வேலை இது. யெரொபெயாமுடைய வேலை. அது சும்மா விடாதுங்க. இன்னைக்கு வேணா அவங்க எல்லாம் செஞ்சதெல்லாம் நினைச்சதெல்லாம் நடக்கிறதா இருக்கும். அந்த வசனம் 34 என்ன சொல்லுது? யெரொபெயாமின் வீட்டாரை, இவங்க எடுத்தது யார? நாட்டை. இவங்க எடுத்தது சபைய. இவங்க எடுத்தது மக்களுடைய ரட்சிப்பின் திட்டத்தை. ஆனா யார விடல ஆண்டவரு? யெரொபெயாமின் வீட்டாரை பூமியின் மேல் வைக்காமல் அடம் பண்ணி அழிக்கும்படியாக இந்த காரியம் அவர்களுக்கு பாவமாயிற்று. இன்னைக்கு யாரெல்லாம் பதவிக்காக பணத்திற்காக தங்களுடைய ஆண்டவர் கொடுத்த அதிகாரத்தை தவறாக உபயோகிக்கிறார்களோ, ஆண்டவர் ரட்சிப்பு திட்டத்தையே கெடுக்கிறார்களோ, அந்த உன்னதமான ஆசாரிய ஊழியத்தை தன்னுடைய ஜால்ராக்கள் எல்லாம் பாஸ்டர் ஆக்கிட்டு லீடர் ஆக்கிட்டு அந்த ரட்சிப்பு திட்டத்தை கேவலப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களோ, கெடுக்கிறார்களோ, அவர்கள் வீட்டாரை பூமியிலிருந்து அழிக்கும்படியாக ஆண்டவர் என்ன செய்யறாரு? என்னமோ எல்லாம் செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு 10 வருஷமா நான் நல்லா இருக்கிறேன், 5 வருஷமா நல்லா இருக்கிறேன்னு நினைக்காதீங்க. உங்கள் முடிவு மோசமா இருக்கும். யெரொபெயாம் வீட்டை பாக்குறோம், அவன் ஃபேமிலியில ஒருத்தர் கூட என்ன செய்யல இல்ல, அது பின்னால நடவேறது பாக்குறோம். இன்னைக்கு நீங்களும் நானும் கூட ஆண்டோட ரட்சிப்பு திட்டத்துல விளையாடக்கூடாதுங்க. சுயநலத்தோட எல்லாம் யாரும் என்ன செய்யக்கூடாது, பாஸ்டா ஏத்துக்கவும் கூடாது, பாஸ்டா ஆக்கவும் கூடாது. சோ இவர் என்ன செய்யறான்?
திரும்பி போறான். அது வரைக்கும் நல்லா இல்ல, நல்லா அட்வென்டிஸ்ட் பிள்ளை ஆயிட்டான், திரும்பி போயிட்டான். இந்த நடந்த சம்பவத்தை யாரு போய் செய்யறா? இவன் ராஜா கிட்ட இருந்த 2 பிள்ளைங்க போய் அவங்க அப்பாட்ட சொல்றாங்க. அவர் யாரா? அந்த இஸ்ரவேல்ல ஒரு தீர்க்கதரிசியம். உடனே அவன் என்ன செய்யறான்? சும்மா இருக்க முடியல, அதனால கழுதி வச்சுட்டு போய் எந்த பக்கம் போனா அவனை போய் பார்த்து பிடிச்சான். இவங்க வீட்டுல சொல்லி கிளம்பி போற வரைக்கும் எவ்வளவு டைம் இருந்திருக்கும்? எப்படியும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருந்திருக்கும். இது என்ன செஞ்சு இருந்திருக்கணும் தேவ மனுஷன்? மறுபடியும் அன்னைக்கு அங்க லோத்தருடைய குடும்பத்தை பார்த்து அந்த சொன்ன மாதிரி பின்னிட்டு பார்க்காத, இங்க சமபூமியில் எங்க நெல்லாத நிற்காம ஓடுன்ற மாதிரி என்ன செஞ்சிருந்திருக்கணும்? இல்ல ஓடி போயிருந்திருக்கணும். ஆனா பிள்ளைங்க வீட்டுல அந்த கிழப்பிற்கு வச்சுக்கிட்ட சொல்லி அவன் குதிரை கழுதைக்கு சாணம் வச்சு மறுபடியும் போய் அவனை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவன் என்ன செஞ்சிட்டு இருந்தான்? என்ன செஞ்சான்? 14வது வசனம் 1 ராஜாக்கள் 13:14. தேவனுடைய மனுஷனை தொடர்ந்து போய் ஒரு கருவாளி மரத்தின் கீழ் உட்கார்ந்து இருக்கிற அவனை கண்டு, எங்க போய் உட்காந்துட்டாங்க? ரெஸ்ட் எடுக்கிறான். இன்னைக்கு கூட ஆண்டவருடைய வார்த்தையை ஊழியத்தை செய்யற நம்ம ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைச்சாலே நம்மளுக்கு என்ன, நம்மளே என்னத்தை கிரியேட் பண்ணி விடுறோம், சோதனைக்கு வழிய கருத்து விடுறோம். இந்த கண்டுபிடி செய்யும்போது பார்ப்போம், எழுந்து உட்கார்ந்து விளையாட ஆரம்பிச்சார்கள் மாதிரி என்ன செய்யறாங்க? போய் உட்கார்ந்து இருக்கிறான். அப்ப எவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருந்திருப்பாங்க? ரொம்ப நேரம் உட்காந்துட்டான். அந்த ரெஸ்ட் அவனை என்ன பண்ணிடுச்சு? இன்னைக்கும் கூட மற்ற கிறிஸ்தவ சபைகளிலே ரட்சிப்பு திட்டத்தை கெடுத்துட்டாங்க, அங்க சத்தியம் இல்லைன்னு சொல்ல போதுக்கு அழைக்கப்பட்ட நாம் அதை சொல்லுகிற நாம் ஏதோ செஞ்சு முடிச்சிட்டோன்னு அப்புறம் இங்க உட்காந்து 1844 பேரு கிட்டத்தட்ட 1888க்கு பிறகு நம்ம எல்லாம் உட்காந்துட்டோம் கருவாளி மரத்துக்கு. 88ல பேரு ஏஞ்சல்ஸ் மெசேஜா விசுவாசம் இனி நான் விளைப்பான் என்ற சத்தியம் கொடுக்கப்பட்ட பிறகு இன்னும் உற்சாகமா ஊழியத்தை செய்து முடித்திருக்கிற இந்த சபை கருவாளி மரத்துக்கு என்ன செஞ்சிருச்சு? உட்காந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் இன்னும் 2025 கூட ஒண்ணும் கிழிக்க முடியல நம்மளால. நம்மள யார் கவுக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறா? என்ன செய்யறான்? தேவனுடைய மனுஷன் நீர் தானா? நான் தான். நீங்க தான் அட்வென்டிஸ்டா? ஆமாங்க, நாங்க தான் செவன்த் அட்வென்டிஸ்ட். நீங்க என்ன சபை? ரெமனன்ட் சர்ச். எங்க என்ன இருக்குது? ஆவியின் புத்தகம் ஆலோசனை இருக்குது. ஆனா என்ன இல்ல, அதுபடி வாழ்வது மட்டும் நாங்க இல்ல. ஆனா அது எல்லாம் எங்கள்கிட்ட என்ன செய்யுது? இருக்குது. உடனே அவன் என்ன சொல்றான்? என் வீட்டுக்கு அப்பம் பூசி. உடனே அவன் என்ன சொல்றாரு? நான் உங்களுடைய திரும்பவும் உம்மோட உள்ளே போகவும் மாட்டேன், உம்மோட வரவும் மாட்டேன், உம்மோட உள்ள போகவும் மாட்டேன், உம்மோட கூட சேர்ந்து நான் என்ன செய்ய மாட்டேன்? அப்பம் புசிக்கவும் தண்ணி குடிக்கவும் மாட்டேன். என்ன சொல்லியிருக்காரு எங்களுக்கு ஆண்டவரே? அப்பம் புசியாமலும் அங்கே தண்ணீர் குடியாமலும் நீ போன வழியால் திரும்பி வராமலும் இரு என்று கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டா இருக்கிறது என்றான். கர்த்தருடைய வாயிலை சொல்லிட்டு என்னத்த சொல்லிடுச்சு? உன் தேவனாய கர்த்தருடைய ஓய்வினால என்ன செய்ய பரிசுத்தமாய் ஆசரின்னு மட்டும் சொல்லிடுச்சு. அதனால நாங்க அந்த ஓய்வு நாள் என்ன செய்ய மாட்டோம், விட்டுற மாட்டோம். இந்த கடைசி காலத்திற்கு மூலமா என்ன சொல்லிடுச்சு? டீ காபி குடிக்கிறது பாவம்னு சொல்லிடுச்சு. ஆண்டவருடைய பிள்ளைகள் மத்தியில என்ன, ரட்சிக்கப்படுற பிள்ளைகள் இடத்துல என்ன இருக்காது? மாம்சம் சாப்பிடுகிற பழக்கம் விட்டு போயிடும். இப்படி எல்லாம் சொல்லி இருக்குது. ஹெல்த் மெசேஜ், ஸ்கூல் எப்படி நடத்தணும்னு மெசேஜ், என்னது ஸ்தாபனம் எப்படி நடத்தணும்னு மெசேஜ், கவுன்சில்ஸ், பிரஸ் எப்படி நடத்தணும், இந்த ஊழியம் எப்படி செய்யணும், அந்த ஊழியம் எப்படி செய்யணும், சாப் ஸ்கூல் எப்படி நடத்தணும், சபை எப்படி நடத்தணும், எல்லாத்துக்கும் எங்கள்கிட்ட என்ன இருக்குது? இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆண்டவர் கொடுத்துட்டார். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி இருக்கிறது. இதெல்லாம் யார் கொடுத்தது? கொடுத்தது. அப்ப அவன் சொல்றான், நானும் உங்க மாதிரி யாருதான் தீர்க்கதரிசிதான். அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதர் கர்த்தருடைய வார்த்தையாக என்னுடைய சொன்னான். கர்த்தரோட வார்த்தை சொல்லல, யார் சொல்ற? ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையா என்கிட்ட சொன்னான் என்று அவனிடத்துல என்ன சொன்னான்?
இதனாலதான் கலாச்சாரம் ஒண்ணுல பவுல் என்ன சொன்னாரு, நானே மாத்தி சொன்னா கூட என்ன செய்யாதீங்க. அட்வென்ட் கொடுத்த சத்தியத்தை, இந்த மீதியான சபைக்கு தீர்க்கதரிசி மூலமா கூட சத்தியத்தை, ஆண்டவருடைய வாயா இருக்கக்கூடிய தீர்க்கதரிசி கொடுத்த சத்தியத்தை இன்னைக்கு தீர்க்கதரிசின்னு அவங்களையே சொல்லிக்கிட்டு பொய் சொல்றதுக்கு ஒரு கும்பல் நம்முடைய சபையில என்ன செய்யுது, இருக்கதான் செய்யுது. இவன் என்ன யோசித்து இருக்கணும், இந்த கடவுள் தீர்க்கதரிசி இந்த கடவுளை தீர்க்கதரிசி தானே. உண்மையான கடவுளுக்கு பயந்த தீர்க்கதரிசியா இருந்தா கடவுள் என்ன பண்ணி இருந்திருப்பாரு, இந்த கடத்திற்கு தரிசியா என்ன செஞ்சிருப்பாரு, போய் இறங்கி அவங்க கிட்ட பேச சொல்லியிருப்பாரு. இல்லை, இவங்களுடைய பிள்ளைங்க யார்கிட்ட போயிருக்கிறாங்க, இறங்கி அவங்க கிட்ட தான் இருக்கிறாங்க, அவங்கள வச்சு என்ன செஞ்சிருப்பாரு, இறங்கி அவங்க கிட்ட பேசியிருப்பாரு. இவனுக்கு தெரிய வேணாம், இவங்க எல்லாம் கூலிக்கு மாறடிக்கிற கேஸ்டா. இந்த இரவியாம ராஜா என்ன சொன்னாலும் இவங்க அப்படியே செய்யற கோஷ்டி. இவங்க கிட்ட கடவுள் பேசுவாரான்னு யோசிச்சிருக்கணுமா இல்லையா, பேசிருக்கணுமா இல்லையா. கர்த்தர் சொன்னாருன்னு ஒரு தூத கிட்ட சொன்னாருன்னு ஒரு பொய்ய சொன்ன உடனே என்ன ஆயிட்டான், நம்மால் கன்வின்ஸ் ஆயிட்டான். இன்னைக்கு எத்தனையோ அட்வென்ட் பிள்ளைகள் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை, ஆண்டவருடைய தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைகளை உலகத்தான் சொன்னதுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கிறோம். உலகத்தை எப்பா நடி ஒரு வீடு இல்லையா, பிளாட் இல்லையா, சொன்னவன் இல்லையா, நீங்க தான் வாழ்ந்து கழிச்ச சொன்ன பையன் நம்மளுக்கு என்ன செய்யுது, உன் பிள்ளைங்க நீ என்ன செய்ய, அந்த கோச்சிங்ல சேர்த்து விடு, அவன் டாக்டராக்கு இன்ஜினியராக்கு, இந்த பிள்ளைங்க இந்ததான் உங்க வாழ்க்கை நாளைக்கு நல்லா இருக்கும். ஐயோ நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமோன்னு நம்மளுக்கு என்ன ஆகுது, மனசு உடம்பு சொல்லாம படுத்துடுறது. ஏதோ வியாதி வந்துருச்சு, டாக்டர் என்ன சொல்றாரு, நல்லா பீரல் சூப்பு வச்சு குடி, இந்த கறிய மீன் சாப்பிட்டா தான் நீ தம்பாவ. நம்ம எது மறந்து போகுது, ஹெல்த் மெசேஜ் பறந்து போயிடுது. இப்ப யாரு நம்மளுக்கு தீர்க்கதரிசியா இருக்கிறா, எம்பிபிஎஸ் எம்டி டாக்டர் தான் நம்மளுக்கு யாரா இருக்கிறா, நீங்கள நானும் இருக்கிறோமா இல்லையா. அப்படி ஆண்டவருடைய வார்த்தைக்கு மேலாக, ஆண்டவருடைய தீர்க்கதரிசன ஆலோசனைகளுக்கு மேலாக யாரை வச்சுட்டு இருக்கிறோம், நண்பர்களை வைத்திருக்கிறோம், ஆசிரியர்களை வைத்திருக்கிறோம், தலைவர்களை வைத்திருக்கிறோம், உலகத்துல படிச்சவர்களை வச்சுட்டு இருக்கிறோம், டாக்டரை வச்சுட்டு இருக்கிறோம், யாரெல்லாம் கவுன்சிலிங் கொடுக்குறாங்களோ அவங்கள வச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் யாரை விட்டுட்டோம், ஆண்டவருடைய வார்த்தைய ஒருவேளை அவங்க யோசித்து பாருங்க, நான் ஆண்டவருடைய ஆலோசனைக்கு மேல யாரையாவது வச்சிருக்கிறேன். அது ஊழியக்காரனா கூட இருக்கலாம், அவங்களே தன்னை ஊழியக்காரன்னு சொல்லி அது ஊழியக்காரனா கூட சத்தியத்தை பேசுறவனா கூட இருக்கலாம். ஆண்டவர் சொன்ன நேரடியாக சொல்லி இருக்கக்கூடிய காரியங்களை யாரோ சொன்னாங்கன்னு என்ன செய்யக்கூடாது, நம்ம விட்டுவிட கூடாது. இதுக்காக நம்ம இந்த சபைக்குள்ளாக வந்திருக்கிறோம். என்ன செய்யறான், போய் என்ன செஞ்சுட்டாங்க, போய் கேட்டுட்டான். ஆண்டவர் சொன்ன வார்த்தைய யாருடைய வார்த்தையை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிட்டான். தூதன் சொன்னாருன்னு ஒருத்தன் யாரோ ஆண்டவரால் ஊழியத்திற்கு உபயோகப்படுத்தப்படாத ஒரு நபருடைய வார்த்தையை கேட்டு என்ன செஞ்சுட்டான், தீர்மானத்தை. இன்னைக்கு அட்வென்ட் பிள்ளைகளாக்கி நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறோமா, மற்றவர்களை ரட்சிப்பதற்காக அவர்களுடைய பாவங்களை பாபிலோன் விழுந்தது என்னது பேசித்தனமான உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாலே பாபிலோன் விட்டு வெளியே வாருங்கள் என்று சொல்ல வேண்டிய நாம், இத்தனை வருடங்களாக சொல்லிக் கொண்டிருந்த நாம், இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு மேல யாரை வச்சு ஆரம்பிச்சிட்டோம், உலகத்தை. ஏன் நம்முடைய சபை தலைவர்ல கூட வச்சுட்டோம். இன்னைக்கு அட்வென்ட் பிள்ளைகளுக்கு நிறைய பேருக்கு அட்வென்ட் சபை தான் விற்கிறதோ. எப்படி யூத சபைக்கு இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய சொன்னாலும் செய்கிற அளவுக்கு அவர்கள் அந்த யூத சபையை விக்கிரகமா வைத்திருந்தார்களோ, இன்னைக்கு நமக்கும் கூட விக்கிரகமாக இருக்க முடியும். நீங்க சபை சொன்னிச்சுன்னா என்ன தப்பையும் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறான், கொலை பண்றதுக்கு கூட ரெடியா இருக்கிறான். உங்களை கொலை செய்யறவன் தேவனுக்கு என்று துண்டு செய்யும் என்று நினைக்கும் காலம் வரும்னு ஆண்டவர் சொன்ன காலம் அட்வென்ட் சபைக்குள்ளே வந்துருச்சு. நீங்களும் நானும் ஆண்டவருடைய வார்த்தையை மனித வார்த்தைகளாலே ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். யாரோ ஒருத்த போய் சொல்லிட்டான்ட்டு என்ன செஞ்சுட்டான், உடனே என்ன செய்யறாரு, வந்தான் சாப்பிட்டான். வேடிக்கை பாருங்கள, அவன் தான் அந்த கிழத்திற்கு வச்சு என்னதான் சாய்ச்சான்னு தெரியல. அதுல இதே பாக்குறேன், உங்களுக்கு எடுக்கவே சில உங்களுக்கு பொழப்பாவே இருக்கு. அது கிழத்திற்கு வச்சு என்ன பண்றான், போய்
தேவையில்லாம சேனம் கட்டி போய் அவனை நிறுத்தி பொய்ய சொல்லி கூட்டு வந்து சாப்பிட வச்சுட்டு ஆண்டோடைய வார்த்தையை சொல்றான். அவனுக்கே ஆண்டோடைய வார்த்தை இறங்குது. நம்மள எத்தனை பேர் அந்த கருத்துக்கு வச்சு ஆண்டோடைய வார்த்தையை பேசிக்கிட்டு இருக்கிறோம் தெரியல. என்ன சொல்லுது அந்த வசனம்? அவன் யூதாவில் வந்த தேவனுடைய மனுஷனை 20ஆம் வசனம், அவர்கள் பந்தியில் உட்கார்ந்து இருக்க போது அவங்க திருப்பி கொண்டு வந்த தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானதினால். ஒரு கெட்டவனுக்கு கூட என்ன வருது? ஆண்டோடைய தீர்க்கதரிசனம் வருது. அதனால தீர்க்கதரிசனத்தை எடுத்து பேசுறவங்க எல்லாம் பரிசுத்தவான்னு நினைச்சிடாதீங்க. நம்ம எப்படி வேணாலும் இருக்க முடியும். அவன் யூதாவில் வந்த தேவனுடைய மனுஷனை பார்த்து சத்தமிட்டு, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கற்பித்த கட்டளையை நீ கை கொள்ளாமல் கர்த்தருடைய வாக்கை மீறி அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் வேண்டாம் என்று அவர் விளக்கின ஸ்தலத்திற்கு திரும்பி. முதல் இடம் என்னது? அவர் வேண்டாம்னு சொன்ன இடம். அப்பம் புசித்து வேண்டாம் சாப்பிட வேணாம்னு சொன்ன சாப்பாடு. அடுத்தது தண்ணீர் குடித்தபடினால் குடிக்க வேணாம்னு சொன்ன தண்ணீர். மூணையும் மீறிட்டான். அந்த இடத்துக்கும் போயிருக்க கூடாது, சாப்பிட்டுக்க கூடாது, தண்ணி குடிச்சிருக்க கூடாது. இன்னைக்கு மூணையும் நாம அடோக சபையில ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமா? அவருக்கு பிரியமில்லாத இடம், அவருக்கு பிரியமில்லாத சாப்பாடு, அவருக்கு பிரியமில்லாதத குடிக்கிறது என்று உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு எப்படி நினைக்கலாம்? அவரே ஜீவப்பம், அந்த அப்பத்தை விட்டுட்டு வேற அப்பத்தை சாப்பிட்டு இருக்கிறோமா? நானே ஜீவ தண்ணீர் என்றாரு. அந்த ஜீவ தண்ணீர் ஊற்றிலே பெருகாதபடி உலக அறிவியலை நம்ம பருகி கொண்டு இருக்கிறோமா? நீங்களை நானும் யோசித்து பார்ப்போம். உன் பிரேதம் உன் பிதாக்களின் கல்லறையில சேருவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவன் பொய்ய சொல்லி உனக்கு எடுத்தானோ அவன் மேல குறையும் சொல்ல முடியுமா அவனால? இப்போ நீங்களும் நானும் உங்களுடைய வாழ்க்கையில எந்த நிலைமையில இருக்கிறோம்? யார் நம்மளுக்கு எடுத்தானோ அவனை வச்சே ஆண்டவர் நம்மளுக்கு திருக்கதரிசனத்தை சொல்ல முடியும். கழுதியை வைத்து அன்று பிள்ளையாமிடம் பேசினவர், உங்களை கெடுத்தவர்களே நாளைக்கு சொல்லலாம், நீங்க பண்ணதுக்கு தண்டை அனுபவிக்கிறேன்னு அவனே நம்மளை பார்த்து நடத்தலாம் சொல்லு. அதனால நாம் எடுக்கிற தீர்மானங்கள் நபர்களை வைத்தல்ல, சூழ்நிலைகளை வைத்தல்ல, ஆண்டவருடைய வார்த்தையை வைத்து என்ன செய்ய வேண்டாம். ஆண்டவருடைய வார்த்தையை வேற யாரும் ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது. இன்னைக்கு அநேக ஊழியக்காரர் பேச்சு கேட்டு நிறைய பேர் கேட்டு போறான். அவங்க எந்த ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, பெரிய அவ்வளவு பெரிய டக்பாச்சில இருந்தாலும் சரி, மார்க்கெட்ல இருந்தாலும் சரி, அவர் சொன்னது தேவனுடைய வசனத்துக்கும் திருக்கரசனாவுக்கும் ஒத்துருக்குதான்னு பாருங்க. திருக்கரசனாவே தப்பு தப்பா சொல்றாங்க. நானே பார்த்தேன். மார்க்கெட்ல ஒரு இதுல பேசுறாரு, 1008 கேள்வி அதுல எனக்கு இருக்கிறாரு. அவர் வேண்டிய வசனங்க வார்த்தையை மட்டும் எடுத்து என்ன செஞ்சுக்கிறாரு? யார் வேண்டுமானாலும் இந்த அன்பு சபையிலேக்கு அந்த கழுத்திற்கு வச்சு என்ன செய்ய முடியும்? இருக்க முடியும். அது நீங்க நேசிக்கிறவங்களா இருக்கலாம், நம்புறவங்களா இருக்கலாம், பெரிய ஆளுன்னு நினைக்கிறவங்களா இருக்கலாம். யாரு சொன்னாலும் நீங்கள் ஆண்டோடைய வார்த்தை திருக்கரசன் ஆவியினுடைய காரியங்களுக்கு விரோதமா என்ன செய்யாதீங்க, தீர்மானங்களை எடுக்காதீங்க. அது என்னவா இருக்காது? அது ஆசீர்வாதமாக இருக்காது. சொன்ன மாதிரி என்ன ஆயிடுச்சு? போற வழியில சிங்கம் அவனை அடிச்சு போட்டுருச்சு. இன்னைக்கு நம்மளுக்கு எடுக்கிறவன் என்ன செய்யறான்? என்ன செய்யறான்? செத்த உடனே போய் மறுபடியும் போய் தேவனுடைய மனுஷன் தான், தேவனுடைய வார்த்தை தான், அவனை கூட்டு வந்து எங்க கொண்டு போய் பறிக்கிறான். இவனை திருப்பி யூரியாவுக்கு கூட்டு போய் இருந்திருக்கணும். இப்போ இவன் ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால அவன் கெட்டு போய் அவனை கூட்டு வந்து எங்க பறிக்கிறாங்க? இப்போ இஸ்ரவேல்ல இன்னைக்கு உங்களுடைய கல்லறை என்னுடைய கல்லறையும் யூரியாவில இருக்க போகுதா? இஸ்ரவேல்ல இருக்க போதா? ஆண்டவரை மாத்திரம் உயர்த்தி பிடித்தால் நம்முடைய கல்லறை யூதயாவுல இருக்கும். இல்லைன்னா இங்கதான் இருக்கும், இஸ்ரவேல்ல தான் இருக்கும். அதுல வேற அவன் வேற ரெக்கமெண்டேஷன் என்ன சொல்றான்? அவனை புதைச்சிட்டு நான் செத்தாலும் எங்க போயிங்க, பரலோகத்துக்கு இவனை தொண தேடுறதுக்கு வரல, நரகத்துக்கு இவன் கூட இவன் தொண தேடுற மாதிரி இதாக்கிட்டா நிலைமை மாறி போச்சு. ஆனா என்னது? யாரு வேணாலும் கெட்டு போகலாம். திருக்கரசனத்தை ஆண்டோட வார்த்தையை சொன்னவன் கெட்டு போலாம். ஆண்டவர் ஒரு தூதன் மூலமா சொன்னாருன்னு சொல்லி பொய்ய சொன்ன அந்த களத்திற்கு வச்சியும் கெட்டு போலாம். ஆனால் எது நிச்சயம் நிறைவேறும்? 32ஆம் வசனம் சொல்லுது,
அவன் பெத்தேலில் இருக்கிற பலிபீடத்திற்கும் சமாரியாவின் பட்டணங்களில் இருக்கிற மேடைகளாகிய சகல கோயில்களுக்கும் விரோதமாய் கூறின கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாய். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, யாரு வேணாலும் கெட்டு போகட்டும், ஜிசி பிரசிடென்டே கெட்டு போகட்டும், அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நான் ஆண்டவருடைய வார்த்தையை, ஆண்டவருடைய தீர்க்கதரிசியினுடைய காரியங்களை நான் முதலிடத்தில் வைத்திருக்கிறேனா? எப்பயாவது அந்த இடத்தை நான் மற்றவர்களுக்கு கொடுத்து விடுகிறேனா என்பதை நாம் என்ன செய்வோம்? யோசிச்சு பார்ப்போம். கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யும்? நிச்சயம் நிறைவேறும். ஆனால் அது நிறைவேறும் போது நான் ஏன் கல்ற யூதேயாவில் இருக்குமா, இஸ்ரவேல்ல இருக்குமா? நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தவனாக கடைசி வரை நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கு சொன்ன பவுலாரை போல இருக்குமா? நான் இவ்வளவு உதவி செஞ்சேன், 5000 பேரை கொண்டு வந்தேன், 10,000 பேரை கொண்டு வந்தேன், இவ்வளவு லீடரா இவ்வளவு விவசாயம் செஞ்சேன், ஆனாலும் நான் என் கல்ற எங்கதான் இருக்க போகுது? இஸ்ரவேல்ல இருக்க போதுன்னு சொல்லக்கூடிய நிலைமையில இருப்போமா? இல்ல பொய் சொன்ன அந்த தீர்க்கதரிசியாக இருப்போமா? கூலிக்கு மாரடித்தவனாக இருப்போமா? அல்லது ஆராய்ச்சிக்காக ஆட்டக்கட்டை அரைத்தவனா இருக்க போறோமா? நீங்கள் நான் யோசிச்சு பார்ப்போம். இந்த அட்வென்டிஸ்ட் சபை மற்ற கிறிஸ்தவ சபைகளில் இருக்கக்கூடிய ரட்சிப்பு திட்டத்துக்கு விரோதமான காரியங்களை சுட்டிக்காட்டுவதற்காக, உணர்த்துவதற்காக, அவர்களை மாற்றுவதற்காக அழைக்கப்பட்ட சபை. அந்த வேலை செய்ய அழைக்கப்பட்ட நாம் ஆண்டவருடைய வார்த்தையை மீறுவர்களாக இருப்போம் என்றால் நாம் செஞ்ச ஊழியெல்லாம் வேஸ்டா போயிடும். நம்முடைய ரட்சிப்பு என்ன ஆயிடும்? அவன் ரட்சிப்பின் திட்டத்தை மாத்திட்டான, அவங்ககிட்ட போய் எச்சரிப்பின் செய்தியை சொல்லிட்டு, முத்துவதை சொல்லிட்டு, யார் ரட்சிப்பையே நான் என்ன செஞ்சிருவேன்? இழந்தவனாக நான் என்ன செஞ்சிருவேன்? சிங்க அடிச்சிச்சு அவனை. யாரை விழுங்கலாம் என்று ரட்சிக்கிற சிங்கம் போல யார் வகையில் அடிச்சுன்னு தெரியுதா? நாமும் சாத்தானால் பீருண்டவர்களாக என்ன செஞ்சிருவோம்? இஸ்ரவேலில கல்விக்கு உட்படுகிறவர்களாக மாறி. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இதுல இருந்து சொல்ல விரும்புகிற ஒரே கருத்து என்னன்னா, ஆண்டவருக்கு வார்த்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய முதலிடத்தை தயவு செய்து வேற யாருக்கும் என்ன செய்யாதீங்க. உங்களுக்கு பிரியமான போதகராக கூட இருக்கலாம், ஊழியக்காரரா இருக்கலாம், தலைவரா இருக்கலாம், செய்யாதீங்க. இல்ல உங்களுடைய சொந்தக்காரரா இருக்கலாம், நீங்க நேசிக்கிற கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், கொடுக்காதீங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்குரிய இடம் ஆண்டவருக்கு மட்டுமே உரியது. யாரு சொன்னாருன்னு செய்யாதீங்க, யாருக்கு சொன்னாலும் கேட்காதீங்க. ஆண்டவர் இப்படி சொல்லிக்கிறாருப்பா. அநேக நேரங்களில் நம்ம என்ன செய்யறோம்? பிரச்சனை என்ன வருதுன்னா, ஆண்டவர் 100 ஆலோசனை சொல்லியிருப்பாரு, ஒரு ஆலோசனை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு தொடுக்கும் போது விட்டுறோம். அப்ப இந்த ஒரு ஆலோசனைனாலும் பிரயோஜனம் இருக்காது. உடனே அவங்க என்ன, மற்றவங்க என்ன சொல்லிடுவாங்க? நீ இது செஞ்சதுனால தான் அப்படி போயிட்டு சொல்லுவாங்க இல்லையா? அநேக நேரங்களிலே நம்முடைய தவறுகளினாலே சத்தியம் என்ன செய்யப்படுகிறது? அசிங்கப்படுகிறது, அவமானப்படுகிறது, தூஷிக்கப்படுகிறது. அப்போ நான் ஆண்டோடைய வார்த்தையை, யாருடைய வார்த்தைக்கு நான் என்ன செய்யக்கூடாது? ரீப்ளேஸ்மெண்டே பண்ணக்கூடாது. பண்ணினால் அந்த தேவ மனுஷன், ஆண்டவருக்கென்று பலத்த ஊழியம் செய்த அந்த மனுஷன் தன்னுடைய ரட்சிப்பை எழுந்ததை போல, தன்னுடைய ஆசீர்வாதத்தை எழுந்ததை போல, ஒரு பொய்யை நம்பி வஞ்சிக்கப்பட்டதை போல, சத்தியத்தின் மேல் அன்பை அங்கீகரியாமல் போனால் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை என்ன செஞ்சிருவார்? ஆண்டவரே அனுப்பிடுவார். நீங்கள் நானும் அப்படி இருக்கிறோமா என்பதை யோசித்து பார்ப்போம். நல்ல தீர்மானத்தை எடுப்போம். ஆண்டவர்களுடைய வார்த்தைகளுக்கும் திருக்கர்ஷன ஆலோசனைகளுக்கும் முதல்ல எடுத்து கொடுப்போம். ஆண்டவருடைய கிருபையினாலே நம்முடைய கல்லறைகள் எங்க இருக்கட்டும், யூதேயாவுல இருக்கட்டும். அப்பொழுதுதான் அவர் வரும்போது என்ன செய்ய முடியும்? இதோ எங்கள் ராஜா, இவருக்காக காத்திருந்தோம், ஒரு ரட்சிப்பிலே களி கூறுவோம் என்ற அந்த பாக்கியமான நம்பிக்கையை நிறைவேறலில் காணக்கூடிய பிள்ளைகளாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் ஒருவருக்கும் தந்தருவாராங்க.